Seems good. How? Good evening, sir. Clear கேக்குது. Okay, good evening. Good evening. Okay, clear, 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 clear. எல்லாரும் மெசேஜ் போட்டீங்களா? நிறைய பேரோட மெசேஜ் மிஸ் ஆகுது எனக்கு. எல்லாரும் மெசேஜ் போட்டீங்களா? எல்லாரும் மெசேஜ் போடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட பேரெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்தில் இப்போ வந்து ஸ்டோர் ஆக ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ அதனால யாரும் சரி மெசேஜ் போடாட்டி எனக்கு குயிக்காக சொல்லுங்க உங்க மெசேஜ் போடலை அப்படின்னு சொல்லி. நான் பேரை சொல்ல விரும்பல ஒருத்தவங்களையும். ஸோ எல்லாரும் மெசேஜ் போடுங்க. ஏன்னா உங்களோட பேர் எனக்கு வந்து ஒன்றா ஸ்டோர் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, கிளியர், குட். எல்லாரும் அப்பயும் 2 3 பேர் மிஸ் ஆகிறாங்க. பரவாயில்ல, பார்ப்போம். இல்லைன்னா ஓகே, குட். ஓகே, ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கு. சரியா? எத்தனை மணி? 9. வெயிட், மெசேஜ் ஒன்று போட்டு வந்துடுறேன் குரூப்பில். ஜாயின். சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க்கிங்ட்டு ஒரு புது பாடம். சரியா? புது பாடம் கிடையாது, ஏற்கனவே படித்த பாடம் தான். மறுபடியும் ஒரு சின்ன ரிவிஷன் ஒன்று பார்க்க போகிறோம். என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, நான் பிடிஎஃப் ஒன்று எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணியிருந்தேன். எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் யாருக்கு சரி கிடைக்கல அப்படின்னா எனக்கு கிளாஸ் முடிய மெசேஜ் ஒன்று போடுங்க, நான் சென்ட் பண்ணி விட்றேன். டவுட் வந்து 0 மறை நம்பர் இல்லையா? 0 மறை இல்லை தம்பி. என்செட் இது என்கோடு தெரியும் தானே? என்கோடில் போட்டிங்க அப்படின்னா 0ங்கிறது மறை இலக்கம். மறைங்கிறது மைனஸ்ல ஸ்டார்ட் ஆகுறது தான் மறை. அது பொதுவானது. சரிதானே? ஓகே, அது மேக்ஸுக்குள்ள வருது. இது என்கிட்ட கேட்டா அப்படி. ஓகே, குட். சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? அப்போ இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுங்க. நெட்வொர்க்கிங். சரியா? இவ்வளோ நாள் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தோம். சரியா? இவ்வளோ நாள் நம்ம ஏஆர் டயக்ராம் பார்த்துருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் பார்த்துருந்தோம். ப்ரோக்ராமிங்குள்ள லாஜிக்கல் திங்கிங் மாதிரியான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தோம். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம பார்க்க போகிறது நெட்வொர்க்கிங், ஒரு டிஃபரெண்ட் ஆங்கிள். சரியா? இவ்வளவு நாள் நம்ம பார்த்த விஷயங்கள் கிடையாது. இதை வந்து கொஞ்சம் வித்தியாசமா பார்க்கணும். நெட்வொர்க்னா என்ன? சிம்பிளா யோசிச்சு பார்ப்போம். நெட்வொர்க்னா பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. உங்க வீட்டில் ஒரு ரவுட்டர் இருக்கும், எப்படியுமே ஒரு ரவுட்டர் இருக்கும். அந்த ரவுட்டர், அதாவது ஒரு வைஃபை இருக்கும். அந்த வைஃபைக்குள்ள நீங்க என்ன செஞ்சிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மொபைல் ஃபோனை கனெக்ட் பண்ணியிருப்பீங்க, உங்களோட லேப்டாப்பை கனெக்ட் பண்ணியிருப்பீங்க, டிவியில் ஸ்மார்ட் டிவி இருந்துச்சுன்னா அதை கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ சம்திங் இந்த மாதிரியான டிவைசஸை கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சாதனங்களை ஒண்ணா இணைச்சி நீங்க ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை, தரவோ தகவலோ எதையோ ஒன்று ஷேர் பண்றீங்க அப்படின்னா அங்க ஒரு நெட்வொர்க் கிரியேட் ஆகுது. ஒரு நெட்வொர்க் கிரியேட் ஆகுது. சிம்பிள், இவ்வளவே தான். இதுதான் சிம்பிளான ஐடியா ஒன்று. சரியா? இதை வச்சு நிறைய விஷயங்கள் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? இது எல்லாத்தையும் போட்டு நான் குழப்ப விரும்பல. எல்லாத்துக்கும் நான் நோட்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் நோட்ஸ் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த நோட்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா பிடிஎஃப் ஒன்று கிரியேட் பண்ணி கம்ப்ளீட்டா ஃப்ரம் த ஸ்கிராச் எல்லாத்தையுமே டீட்டெயில்டா சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நெட்வொர்க்கிங்கை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக அது அது எல்லாமே சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் ஃபார்மெட்டில் தான் இருக்கும். எதுவுமே பேராகிராஃப் டைப்போ பேராகிராஃப் கணக்கிலலாம் எழுதி எதுவுமே நான் கொடுத்துக்க மாட்டேன். சிம்பிளாக 1 வேர்டு ஆன்சருங்கிற மாதிரி தான் எல்லாத்தையுமே கொடுத்துருப்பேன். ஏன் அப்படி கொடுத்தேன் அப்படின்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? நெட்வொர்க்கிங் பாடம் எப்படியுமே வரப்போகுது. ஸோ ஒரு ஓவரால் ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த என்டையர் பாடத்தை, என்டையர் சப்ஜெக்டை முடிச்சிடலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு பிடிஎஃப் ஒன்று சென்ட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குற ரிசோர்ஸை சரியா யூஸ் பண்ணிடுங்க. சரிதானே? இது எல்லாமே ஒரு சான்ஸ். ஓகே, இப்போ நம்ம கான்செப்ட் போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க்கிங். இந்த நெட்வொர்க்கிங்குள்ள 2 முக்கியமான பார்ட் இருக்குது. சரியா? எஃப்எல்எஸ்எம், விஎல்எஸ்எம், இவ்வளவுதான். சரியா? மற்றது எல்லாமே நோட்ஸ் பாடங்கள், தியரி பாடங்கள், இது எல்லாமே வரும். இது யாருக்குள்ள வராது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா சப்நெட் மாஸ்க்குள்ள வர்றது இது எல்லாமே. சரியா? நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம ப்ராக்டிக்கலா அதாவது கணக்கு மாதிரியான விஷயங்கள் வருது அப்படின்னா இது 2யும் பேஸ் பண்ணி தான் வரும். இவ்வளவு நாள் வந்து எஃப்எல்எஸ்எம் வந்துகிட்டு இருந்துச்சு. பட் லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா விஎல்எஸ்எம் வந்திருக்கு. ஸோ இந்த முறையும் விஎல்எஸ்எம் வரலாம். சரியா? சொல்ல முடியாது. சரியா? சம்டைம்ஸ் வரலாம், அப்படி வராம எஃப்எல்எஸ்எம் வரலாம். வந்த இது 2ல சரிதான் ஒன்று வரப்போகுது. ஈஸியா செய்யறது எப்படின்ட்டு பார்ப்போம். சரி, இதுக்கெல்லாம் முதல்ல நமக்கு நிறைய விஷயங்கள், நிறைய டேர்ம்ஸ் தெரிஞ்சிருக்கும்.
சரியா? டேர்ம்ஸ்னா என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சில சொற்கள் தெரிஞ்சிருக்கும். சில சொற்கள்ல நெறைய சொற்கள் இருக்கு. அது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் இதுன்னு தெரியும். ஓகே. இப்ப இந்த சப்நெட் மாஸ்க்னா என்ன? மெயினாவே சப்நெட் மாஸ்க் தான். இந்த கேள்விக்குள்ள வர்றது சப்நெட் மாஸ்க் தான். சப்நெட் மாஸ்க்னா என்ன? ஓகே. அதுக்கு முதல்ல உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் ஐபி அட்ரஸ். இந்த ஐபி அட்ரஸ்ல வெர்ஷன் 4ன்னு ஒன்று இருக்கு, வெர்ஷன் 6ன்னு ஒன்று இருக்கு. சரியா? வெர்ஷன் 6 பத்தி நீங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியங்கள் குறைவு. பட் நான் சொல்றேன் அதுல என்னென்ன இருக்குன்ட்டு. பட் உங்களுக்கு கேள்வி வரப்போகுது வெர்ஷன் ஐபி வெர்ஷன் 4. அது என்ன இந்த ஐபி வெர்ஷன் 4? இந்த ஐபி வெர்ஷன் 4ங்கிறத தான் நம்ம படிக்க போறோம். ஸோ இந்த ஐபி வெர்ஷன் 4க்குள்ள 32 பிட் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எல்லாமே கேள்விப்பட்டிருக்கீங்க. அதுக்கெல்லாம் முதல்ல ஐபினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஐபினா பெரிய விஷயம்லாம் ஒண்ணுமே கிடையாது. உங்க வீட்டு அட்ரஸ் மாதிரி. சரி, சிம்பிளா சொல்றேன். உங்க வீட்டு அட்ரஸ் மாதிரி. ஒரு ஸ்ரீலங்கால உங்க வீடு இருக்குது. உங்க வீட்டுக்குன்னு ஒரு அட்ரஸ், தனியான ஒரு அட்ரஸ் ஒன்று இருக்கும். எல்லாத்துக்கும் இருக்க அட்ரஸ் உங்க வீட்டுக்கு இருக்காது. பக்கத்து வீட்ல இருக்க அட்ரஸ் உங்களுக்கு இருக்குமா? கிடையாது. எதுக்கு இந்த மாதிரி அட்ரஸ் குடுக்குறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, தனியா உங்களோட வீட்ட வந்து அதாவது ஐடென்டிஃபை பண்றதுக்கு. தனியா ஓகே இந்த இடத்துல தான் இந்த வீடு இருக்குன்ட்டு லொகேட் பண்றதுக்கு. அதுக்காக தான் அட்ரஸ் இருக்குது. எல்லா வீட்டுக்குமே அட்ரஸ் குடுத்துருப்பாங்க. அதே மாரி தான் இன்டர்நெட்டோட எந்த டிவைஸ் கனெக்ட் ஆனாலும், சரியா? இன்டர்நெட்டோட எந்த டிவைஸ் கனெக்ட் ஆனாலும், அந்த டிவைஸ்க்கு ஒரு ஐபி அட்ரஸ் ஒண்ணு குடுப்போம். சரிதானே? ஆ இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகும்போது, அதுக்கான ஒரு ஐபி அட்ரஸ் ஒண்ணு குடுப்போம். அதாவது அதுக்கான ஒரு தனியான ஒரு அட்ரஸ் ஒண்ணு குடுப்போம். அந்த அட்ரஸ தான் சொல்றது ஐபி அட்ரஸ்ன்னு சொல்றது. சரியா? இதுல 32 பிட்ன்னு சொல்லுவோம். அது என்ன 32 பிட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மொத்தமா நமக்கு பிட்ல என்னென்ன வரும்? 0வும் 1ம் தான் வரும். 0வையும் 1ஐயும் மட்டுமே வச்சு 32 தடவை எழுதியிருப்பாங்க. சரியா? ஒரு எக்ஸாம்பிள்க்கு எழுதி காட்டுறேன். 0 0 0 0 0 0 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 பாருங்க 1 2 3 4. இதை ஏன் நான் 32 வந்து 4 பார்ட்டா பிரிச்சிருக்கேன்? 8 8 4 பார்ட்டா பிரிச்சிருக்கேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கங்க. இங்க 4 சாரி இங்க 8 இங்க 8 இங்க 8 இங்க 8 மொத்தத்தையும் கூட்டினோம்னா 32 வரும். சரியா? இந்த 32 பிட்ட சரியா? 32 பிட்ட 8 8ஆ 4 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. எப்படி பிரிச்சிருக்காங்க? 8 8ஆ 4 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. அப்ப 8 8ஆ 4 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு செட், இது ஒரு செட், இது ஒரு செட், இது ஒரு செட். சரி, இது தனியா பிரிக்கிறதுக்கு நமக்கு டாட் வச்சு காட்டுவோம். இப்போ இதுவா ஐபி அட்ரஸ்? இப்படி நான் கண்டது இல்லையே அப்படின்னு சில பேருக்கு இருக்கும். இது என்ன இவ்வளோ கஷ்டமா இருக்கு? இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சில பேருக்கு இருக்கும். பட் நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா இதுக்கு முதல்ல இதை படிச்சிருக்கீங்க எப்படின்னு. சரியா? பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு விஷயத்த. இதை அப்படியே எழுதுவோமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதை டெசிமலுக்கு மாற்றி தான் எழுதுவோம். சரியா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க பார்த்துருப்பீங்க. உங்களோட வைஃபை ரவுட்டர் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா 192.168.10.10.0 அப்படி ஏதாச்சும் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு ஐபி அட்ரஸ் தான். இதுவும் ஐபி அட்ரஸ் தான். இதுவும் ஐபி அட்ரஸ் தான். இத இதே இதே ஐபி அட்ரஸ நான் டெசிமல் எழுதுறேன்னா 0.0.0.0 இதுவும் ஐபி அட்ரஸ், இதுவும் ஐபி அட்ரஸ், இதுவும் ஐபி அட்ரஸ் தான். ஆனா இது பைனரியில இருக்கு, இது டெசிமல்ல இருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். உங்களுக்கு கொடுக்குற கேள்வி டெசிமல்ல தான் இருக்கும். பட் நீங்க திங்க் பண்ணும் போதும், நீங்க அந்த கேள்வியை செய்யும் போதும் இந்த பைனரியை பேஸ் பண்ணி தான் செய்வீங்க. பைனரியை மைண்ட்ல வச்சு தான் செய்வீங்க. மத்தபடி இவரை வச்சு தான் செய்ய போறோம் நம்ம. சரிதானே? இது ஏன் இருக்கு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நானு. இப்போ ஒரு ஸ்கூல் இருக்கு. சரியா? ஸ்கூல்ல என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கும்? ஆபீஸ் இருக்குது. இந்த பக்கம் ஐடி இருக்குது. இது ரெண்டையுமே மெயினா இருக்குது. இப்போ இப்ப பாருங்க 2 பேர் இருக்காங்க. ஸ்கூலுக்குன்னு சொல்லி என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இப்ப டயலாக்கோ, ஏர்டெல்லோ யார் சரி ஒரு வைஃபை குடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவான வைஃபை கவுண்ட் அதாவது ஐபி அட்ரஸ் கவுண்ட் தான் குடுப்பாங்க. ஒரு 50 குடுப்பாங்க. அப்படி இல்லாட்டி 220 256 குடுப்பாங்க. ஸோ இந்த மாரி சரி ஒரு கவுண்ட் குடுப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஐபி அட்ரஸ் குடுப்பாங்க. அதாவது அத்தனை டிவைஸ் தான் அதுக்குள்ள கனெக்ட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா மாரி. சரியா? அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு தான் குடுக்குறாங்க அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட அளவ நமக்கு தேவையான மாரி பிரிச்சுக்கலாம். இப்போ 50 குடுத்துருக்காங்க. 50 ஐபி குடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோமே. ஐஎஸ்பின்னு சொல்லுவோம். வேர்ட்ஸ நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஐஎஸ்பின்னா என்ன? இன்டர்நெட் சர்வீஸ் புரொவைடர். யார் இந்த இன்டர்நெட் சர்வீஸ் புரொவைடர்? டயலாக், மொபிடெல், எஸ்எல்டி எல்லாமே இன்டர்நெட் சர்வீஸ் புரொவைடர் தான். அந்த ஐஎஸ்பி நமக்கு என்ன செய்யும்? ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஐபியை தரும்.
அந்த ஐபியை நம்ம என்ன செய்யணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, சப்நெட்னா என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஐபி அட்ரஸ நமக்கு தேவையான மாதிரி பிரிச்சுக்கலாம். இப்போ ஆஃபீஸ்ல ஒரு 25 கம்ப்யூட்டர் இருக்கு. சரியா? ஆஃபீஸ்ல ஒரு 25 கம்ப்யூட்டர் இருக்கு. சரி, 25 வேணாம். 15 கம்ப்யூட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஐடி டிபார்ட்மெண்ட்ல ஒரு 25 கம்ப்யூட்டர் இருக்கு. இப்ப எனக்கு மொத்தமா 50 ஐபி குடுத்துருக்காங்க. நான் என்ன செய்வேன்? இவங்களுக்கு ஒரு 17 ஐபியையும், இவங்களுக்கு ஒரு இவங்களுக்கு தேவை எப்படி? ஒரு 27 ஐபியும். ஏன் 2 கூட்டுறேங்கிறத அது அப்புறம் சொல்றேன். சரியா? இது கம்ப்யூட்டர் இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ராவா சேர்த்து நான் ஒரு 2 ஐபி சேர்த்து நான் குடுக்குறேன். சரியா? இதுதான் பிரிச்சு குடுக்குறது. சரியா? இப்ப நான் எப்படி செஞ்சிருக்கேன்? இதுக்கு ஒரு அமௌண்ட்ட குடுத்துருக்கேன். இதுக்கு ஒரு அமௌண்ட்ட குடுத்துருக்கேன். இதுக்கு 17ன்னு குடுத்துருக்கேன். இதுக்கு 27ன்னு குடுத்துருக்கேன். கவனமா கவனிச்சுங்க. ஒரே மாதிரி, ஒரே அளவா பிரிச்சு குடுத்தோம்னா, அவங்கள சொல்றது எஸ் சாரி எஃப்எல்எஸ்எம். ஃபிக்ஸ்ட் லென்த் சப்நெட் மாஸ்க். இங்க 25 இருக்கு, இங்க 25 இருக்கு அப்படின்னா, இங்க 25 ஐபி குடுக்குறேன், இங்க 25 ஐபி குடுக்குறேன். 2யும் கூட்டினோம்னா 50. அப்படி நான் சரிசமனா இருக்க எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்தேனா, அவங்களும் சொல்லுவோம் எஃப்எல்எஸ்ன்னு. அப்படி இல்ல. 17 இங்க குடுக்குறேன், இங்க 27 குடுக்குறேன். என் விருப்பத்துக்கு மாதிரி பிரிச்சு குடுக்குறேன். அதை சொல்லுவோம் விஎல்எஸ்ன்னு, வேரியபிள் லென்த் சப்நெட் மாஸ்க். அப்ப இந்த சப்நெட் மாஸ்க்ங்கிற கான்செப்ட் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, கொடுக்குற ஐபி கவுண்ட்டை சரிசமனா நமக்கு சரிசமனாவோ இல்லாட்டி நமக்கு பிடிச்ச மாதிரியோ நம்ம என்ன செய்யறது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டோ இல்லாட்டி எந்தெந்த பில்டிங்ஸ் இருக்கோ இல்லாட்டி எந்தெந்த ரூம்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சு கொடுக்குறது தான். தேவைக்கு ஏற்ற மாதிரி. அப்படி இல்லாட்டி மொத்தமா ஒரு ஃபிக்ஸ்ட் நம்பரை வச்சு பிரிச்சு கொடுக்குறது தான் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா சப்நெட் மாஸ்க். ஒரே அளவா கொடுத்தோம்னா ஃபிக்ஸ்ட் லென்த். இங்க 25, இங்க 25. எஃப்எல்எஸ்எம் சரி விஎல்எஸ்எம்னா வேரியபிள் லென்த். இங்க ஒரு நம்பர் இருக்கும், இங்க ஒரு நம்பர் இருக்கும். இவ்வளவுதான் கதை. கிளியரா? சொல்லுங்க. எல்லாரும் மெசேஜ் போடுங்க. கிளியரா? எஸ், 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 எஸ். எஸ். ஓகே, ஓகே, கிளியர், 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 கிளியர். ஓகே, ஷூர். ஓகே, எல்லா மெசேஜ் போட்டீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கீங்க. குட். நல்ல விஷயம். சரியா? அப்ப ஓகே, மறுபடியும் சொல்றேன். கவனம் பண்ணி வச்சுக்கணும். பிஎல்எஸ்எம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நமக்கு 50 ஐபி இருக்கு. 2 பேர் இருக்காங்க. சரியா? பிரிச்சு கொடுக்கணும். எப்படி பிரிச்சு கொடுக்கணும்? இவருக்கும் இவருக்கும் சரிசமனா பிரிச்சு கொடுத்தா எஃப்எல்எஸ்எம் ஃபிக்ஸ்ட் லென்த் சப்நெட் மாஸ்க். 2 பேர் இருக்காங்க. இவருடைய தேவைக்கு ஏத்த மாதிரி இவருக்கு ஐபியும், இவருடைய தேவைக்கு ஏத்த மாதிரி இவருக்கு ஐபியும் பிரிச்சு கொடுத்தேன் அப்படின்னா அது சொல்லணும் வேரியபிள் லென்த் சப்நெட் மாஸ்க். அதாவது விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி பிரிச்சு கொடுக்கணும். விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, தேவைக்கு ஏற்ற மாதிரி. விருப்பம்னு சொல்லக்கூடாது, தேவைக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சு கொடுக்கணும். விருப்பம்னா அது வேற மாதிரி ஆயிடும். விருப்பம்லாம் வேணாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி. இப்போ 15 கம்ப்யூட்டர் இருக்குன்னா அங்க 17 ஐபி கொடுக்கும். அந்த 2 ஐபி ஏன் கொடுக்குறோம் அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். அதெல்லாம் குழப்பிக்கணும் நீங்க. சரி, 15 ஐபின்னு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இந்த இடத்துல வந்து இந்த இடத்துக்கு எத்தனை கம்ப்யூட்டர் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிரிச்சு கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி பிரிச்சு கொடுத்தோம்னா பிஎல்எஸ் அவ்வளவுதான். கிளியரா? ஓகே. அந்த விஎல்எஸ் மறுபடி சொல்ல சொன்ன தம்பி ஓகேயா? கிளியரா? டன்னா? அடுத்த விஷயத்துக்கு போமா? குட். கிளியர். இவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ் கதை. சரியா? இதை வச்சு நம்ம எப்படி செய்ய போறோங்கிறது தான் விஷயம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எஃப்எல்எஸ்எம், நாளைக்கு நம்ம பார்க்க போறது விஎல்எஸ்எம். நெட்வொர்க்கிங் முடிக்க போறோம். அவ்வளவுதான். சரியா? நல்லா இருக்கு. இப்போ ஐபியை கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். கொஞ்சம் ஐபியை கொஞ்சம் கவனமா கவனிச்சிங்க. ஐபி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சாதான் நீங்க ஐபியை வச்சு நீங்க திங்க் பண்ணலாம். ஓகே, இப்படித்தான் ரன் ஆகுது, இப்படித்தான் பிரிக்கணும், இப்படிங்கிற ஐடியாவை நீங்க எடுக்கலாம். ஐபி எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 0 0 0. இது டைம் மாதிரி. ஒரு எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்க. 0 0 0 0 0. இங்க 60 செகண்ட், 60 நிமிஷம், 60 என்னது ஹவர். சரி, 60 ஹவர் தேவையில்ல, சும்மா சொல்றேன். சரியா?
யோசிச்சு பாருங்க. செகண்ட், மினிட்ஸ், ஹவர். சரியா? இப்ப யோசிச்சு பாருங்க. நான் என்ன செய்யறேன் மட்டும் பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல 0ல ஸ்டார்ட் ஆகி 59 வரைக்கும் போவேன். 0ல ஸ்டார்ட் ஆகி செகண்ட மட்டும் பாருங்க. 59 வரைக்கும் போவேன். 59க்கு போனேன் அப்படின்னா, அடுத்து மறுபடியும் என்னத்துக்கு வந்துருவேன்? 0க்கு வந்துருவேன். மறுபடியும் என்ன நடக்கும்? இந்த சைடுல ஒண்ணு போடும். 0, 1. மறுபடி 59, 59, 59ன்னு போய்க்கிட்டே இருக்கேன். இப்போ இது 0க்கும் 59க்கும் இடையில எத்தனை செகண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 0வையும் எடுத்தோம் அப்படின்னா, 0ல இருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது. 0, 1, 2, 3 அப்படின்ட்டு பார்த்தோம்னா 60 செகண்ட்ஸ். இந்த 59, 59 முடிய 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 என்ன ஆகும்? இங்க ஒண்ணு ஒண்ணா கூடிக்கிட்டு இருக்கும். இங்க ஒண்ணு ஒண்ணா கூடுது அப்படின்னா, இங்க 59 வரும்போது, இங்க 59 வரும்போது மறுபடியும் என்ன நடக்கும்? 1, 2, 3, 4 வந்து 59, 59 அப்படி வந்துச்சு அப்படின்னா, இது மறுபடியும் அடுத்தது என்னவா இருக்கும்? இது ரெண்டும் 0 ஆகிடும். மறுபடியும் இதுக்கு ஒண்ணு கூடும்போது இது ரெண்டும் மறுபடியும் 0 ஆகி இதுக்கு முதல் இருக்கிறதுக்கு 0 வந்துட்டு இப்படித்தானே டைம் ஓடுது. அதே கன்செப்ட் தான் இங்க. அங்க 59, இங்க 255. அதாவது மொத்தமா ஒரு செட்குள்ள, சரியா, ஒரு செட்குள்ள 256 போகும். 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறனால 255ஓடய முடிஞ்சிடும். இப்போ இந்த 255 மறுபடி 0 ஆகிச்சு அப்படின்னா அடுத்த ஐபி இங்க ஒண்ணு கூடும். மறுபடியும் என்ன நடக்கும்? மறுபடியும் இங்க 255 வந்து இங்க 255.255 வரும்போது இதுக்கு அடுத்த ஐபி எப்படியா இருக்கும்? இதுக்கு அடுத்த ஐபி எப்படியா இருக்கும்? இங்க 0 ஆயிட்டு மறுபடியும் இங்க வந்துச்சுன்னா இங்க 0 ஆயிட்டு மறுபடியும் இங்க வரும் 1ன்னு வந்து இதுதான் ஐபி. இப்படிதான் ஐபி ரன் ஆகிட்டு இருக்கும். சரியா? இதுதான் ஐபியோட ஐடியா. சரியா? அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இதுக்குள்ள 255 இருக்கு. சரி, 256 ஐபி இருக்கு. சரியா? இப்ப இவரையும் சேர்க்கிறோம் அப்படின்னா என்ன செய்வோம்? இங்க 256, இங்க 256, இவங்க ரெண்டு பேத்தையும் பெருக்கணும் அப்படின்னா மொத்தம் எத்தனை ஐபி வரும்? இங்க 256 தர 256 வரும். இப்ப நான் இன்னொரு கதை எழுதுறேங்க. சரியா? 256 நம்ம எப்படி எழுதலாம்? 2ன் 8ஆம் அடுக்குன்னு எழுதலாமா? 2ன் 8ஆம் அடுக்குன்னு எழுதலாமா? அப்ப இவரை 2ன் 8ஆம் அடுக்குன்னு எழுதுறேன். இவங்க பெருக்கலாமா? 2ன் அடிகள் பெருக்கப்படும் போது அடுக்குகள் கூட்டப்படும். 2ன் 16. அப்போ இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ள எத்தனை ஐபி இருக்காங்க அப்படின்னு செக் பண்ண போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரையும் பெருக்கணும்னா ஆன்சர் யோசிச்சு பாருங்க. இப்போ இங்க டைம் இருக்கு, இங்க செகண்ட் இருக்கு, இங்க மினிட்ஸ் இருக்கு. சரியா? மொத்தமா 60 மினிட்ஸ் அப்படின்னா எத்தனை செகண்ட் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா என்ன செய்வீங்க? இது 60 பெருக்குவீங்க. அதே மாதிரி தான் இங்க 2 செட் இருக்கு. அது இதுக்குள்ள இருக்க ஐபி இதுக்குள்ள இருக்க ஐபி மொத்தமா பார்க்கணும் அப்படின்னா 256 பெருக்கணும்னா போதும். மொத்தமா எத்தனை ஐபி வேணும் அப்படின்ட்டு பார்க்கணும் அப்படின்னா இன்னொரு 256, இன்னொரு 256, 256, 256, 256, 256 பெருக்கணும்னா 2 வரும். அதனால தான் இதை நம்ம என்னன்னு சொல்றோம்? 32 பிட்னு சொல்றோம். இந்த 32 பிட்டு தான் நம்ம பைனரியில எழுதுறோம். 000000000. இந்த விஷயம் கிளியர்? பிகாஸ் எஸ், எல்லாரும் மிஸ் பண்ணி எஸ் 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 கிளியர் கிளியர் கிளியர். எஸ், டன். எஸ், ஓகே, குட். எஸ் எஸ், ஓகே, கிளியர், குட் குட் குட். எஸ் 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 கிளியர். எஸ் 255 தானே? நல்ல கேள்வி ஒன்று. சரியா? 255ங்கிறது என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா தம்பி, 0ல ஸ்டார்ட் ஆகி 255 வரைக்கும் போகும். 0ல ஸ்டார்ட் ஆகி 255 வரைக்கும் போகுது அப்படின்னா டோட்டலா இங்க எத்தனை இருக்கு? 0வையும் நம்ம கணக்கில் எடுக்கணும். அவ 0வையும் நம்ம கணக்குல எடுத்தோம் அப்படின்னா
0க்கு 1ன்னு பார்த்தோம் அப்படின்னா 256 போகும்போது 256 சாரி 255 போகும்போது 256 வரும். மொத்தமா எடுத்தோம் அப்படின்னா 256 ஐபி வரும். அந்த 256 தான் நம்ம இந்த இடத்துல போட்டுருக்கோம். ஓகே சார், குட். இது நிறைய பேருக்கு வர பிரச்சனை. ஒன்ஸ் மோர் சார். ஓகே, 32 பிட் இருக்கா சொல்லுங்க. ஓகே, மறுபடியும் சொல்றேன், கவனமாக கவனிச்சுங்க. சரியா? இந்த இடத்த கவனமாக கவனிச்சிங்க. 0 0 0. சரி, இது டைமை பேஸ் பண்ணி டைம் எப்படி ஓடுமோ அதே மாதிரி தான். அங்கே 59 முடியும் போது இங்கிட்ட ஒன்று கூடுது தானே, அதே மாதிரி தான் இங்கே 255 முடியும் போது இங்கே ஒன்று கூடும். 255 255 255 போய்கிட்டு இருக்கும். அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது எதுல இருந்து எது வரைக்கும் போகும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சாரி 0 0 0 0 இருந்து 255 255 255 255 இதுதான் லாஸ்ட் ஐபி. இதுல இருந்து இது வரைக்கும் போகும். இது எப்படி ரன் ஆகும்? ஃபர்ஸ்ட் இது 255 ஆகும், அப்புறம் 1 கூடும், மறுபடியும் இது சைவர் ஆகும், மறுபடியும் இது 255 ஆகும், 2 ஆகும், 255 ஆகும், இது சைவர் ஆகும். அதே மாதிரி மாறி 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 மொத்தமா 255 255 255 255 வந்துச்சு அப்படின்னா இதுதான் லாஸ்ட் ஐபி. அப்போ 0ல இருந்து சைவருக்குள்ள எத்தனை இருக்காரு? 256 இருக்காரு. அப்ப இங்கேயும் எத்தனை இருக்காரு? 256 இருக்காரு. இங்க 256, இங்க 256. நம்ம 256 இப்ப மொத்தமா எத்தனை ஐபி வருதுன்னா இதை பெருக்கணும்னா ஆன்சர் வந்துரும் தானே. அப்போ 256 256 256 256 256 அப்படி பெருக்க போனேன்னா அது பெரிய கஷ்டமாயிடும். அப்ப நம்ம என்ன செய்யலாம்? அதுக்கு 256 நான் ஷார்ட் பண்றேன். இப்படி 2 அடுக்குன்னு சொல்றேன். இப்போ 2 தர 2 தர 2 தர 2 அடிகள் பெருக்கப்படும் போது அடுக்குகள் கூட்டப்படும். இது மேக்ஸ்ல வர விஷயம், சரிதானே? அப்போ இத பெருக்கினா என்ன ஆகும்? 8 8 8 8 32. 2 சரி 2 இதைத்தான் நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? இந்த ஃபார்மெட்ல எழுதி அந்த 32 தான் நம்ம 32 பிட்டுன்னு நம்ம சொல்றோம். 32 பிட்டுன்னு சொல்றது காரணம் 32 பிட் சில டேர்ம்ஸ் இருக்கு. அந்த டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா முடிச்சிடலாம். சரியா? அதை முடிச்சிடலாம் இல்லை, இந்த கேள்விக்கு போயிடலாம். சரி, அந்த டேர்ம்ஸை நான் சொல்றேன், கவனமாக பார்த்துக்குங்க. சரியா? முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபி வெர்ஷன் 4 பார்த்தீங்கன்னா ஐபி வெர்ஷன் 4. சரியா? இந்த ஐபி வெர்ஷன் 4 பார்த்தீங்கன்னா சரி, ஐபி வெர்ஷன் 4 வந்து பார்த்தீங்கன்னா 32 பிட்டை சேர்ந்தது. ஏன் 32 பிட் இப்போ கிளியர் தானே? அது ஓகே. அடுத்து எப்பயுமே ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்கும்போது 192.168.10.0/24/27/32/32/ன்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு நம்பரை கொடுத்துருக்கணும். நோட் பண்ணிருப்பீங்க. எல்லா பாசிபிள் எடுத்து பார்த்தாலும் இப்படி ஒருத்தர் இருப்பாரு. ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும், /24 சம்திங் சரி ஒரு நம்பர் இருக்கும். இந்த /24 இல்லாட்டி /27 ஏதோ ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அவரை தான் சொல்லுவோம். 32 வராது. சரியா? 24 27 சம்திங் சேர்ந்த நம்பர் இருந்துச்சு, அவர் தான் சொல்லுவோம் CIDR நோட்டேஷன். CIDR நோட்டேஷன் நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரியா? இது ஏன் வந்துச்சு, இதை எப்படி பாக்குறது, அதெல்லாம் நாம அப்புறம் பார்ப்போம். வேர்டை ஞாபகம் வச்சுங்க, CIDR நோட்டேஷன். அடுத்து நெட்வொர்க் பிட்னு ஒருத்தர் இருக்காரு, ஃபர்ஸ்ட் பிட் ஒருத்தர் இருக்காரு. நெட் ஐடி ஃபர்ஸ்ட் ஐடி அப்படின்ட்டு நெட் பிட் ஃபர்ஸ்ட் பிட்னு சொல்லுவாங்க, நெட் ஐடி ஃபர்ஸ்ட் ஐடின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் எடுத்தீங்க அப்படின்னா எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுங்க, நெட் ஐடி ஃபர்ஸ்ட் ஐடி இந்த மாதிரி 2 பேர் இருப்பாங்க. எப்பயுமே யார் இருப்பா? நெட் ஐடின்னு ஒரு செட் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஐடின்னு ஒரு செட் இருக்கும். இந்த நெட் ஐடியை நம்மளால மாற்ற முடியாது, அதை யாராலையும் மாற்ற முடியாது. நெட் ஐடிங்கிறவரை யாராலையும் மாற்ற முடியாது. இது யாருக்கு சொந்தமானது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நெட்வொர்க் ப்ரொவைடர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து எல்லாத்தையும் நம்ம கொடுக்க மாட்டாங்க. யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் குறிப்பிட்ட ஐபியை மட்டும்தான் கொடுப்பாங்க, எல்லா ஐபியும் நம்மளுக்கு தர மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த நெட் ஐடிங்கிறது என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட சில ஐடியை மட்டும் வச்சிருப்பது. சரி, அதாவது குறிப்பிட்ட சில ஐடியை குறிப்பிட்ட சில பிட்ஸை வந்து 32 பிட்ஸ்ல குறிப்பிட்ட சில பிட்ஸை ஸ்டார்ட் ஆகுறதுல
குறிப்பிட்ட சில பிட்ஸை அவங்க அவங்களுக்கு ரெண்டு வச்சுக்குவாங்க, அதை மாற்ற விட மாட்டாங்க. இந்த ஒஸ்டைடின்னு ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா? இவர் தான் இவரைத்தான் நமக்கு ஏத்த மாதிரி மாத்தி அமைச்சு எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ண தெரியும். ஸோ இது எப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சரியா? ஓகே, அது சரி, அதை ஞாபகம் வச்சுங்களேன் அந்த விஷயத்த. சரியா? நெட் ஐடி மாறாது, ஹொஸ்ட் ஐடி மாறும். அதை நம்ம கேள்வி பார்க்கும்போது சொன்னேன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? அடுத்து சப்நெட் மாஸ்க். சப்நெட் மாஸ்க் நான் என்ன பண்ணிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நெட் ஐடின்னு சொன்னேன் பாத்தீங்களா, இவங்கள ஒன்னு மென்ஷன் பண்ணுவோம், ஹொஸ்ட் ஐடிய ஜீரோன்னு மென்ஷன் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், 24 பிட் நெட் ஐடி, 24 பிட் நெட் ஐடி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 2 3 4 5 6 7 8, 1 2 3 4 5 6 7 8, 1 2 3 4 5 6 7 8. இങ്ങനെ 8 பேர் இருக்காரா? இങ്ങനെ 8 பேர் இருக்காரா? இങ്ങനെ 8 பேர் இருக்காரா? அப்ப முதல்ல இருக்க மொத்த 3 8ஐயும் பார்த்தோம்னா 24. இப்போ நெட் ஐடின்னு சொன்னவங்க எல்லாம் ஒண்ணுன்னு சொன்னேன், அப்ப எல்லாத்தையும் ஒண்ணா போட்டேன்னா பேலன்ஸ் இருக்கவங்க எல்லாமே யாரை மட்டும் பாத்தீங்கன்னா ஹாஸ்ட் ஐடி. அப்ப ஹாஸ்ட் ஐடியை நம்ம எப்படி குறிப்போம்? 0 0 0 0 0 1 2 3 4 5 6 7 8. இப்படிதான் குறிச்சு காட்டும். இதை ஏன் குறிக்கிறது அப்படின்ட்டு நான் அப்புறம் சொல்றேன். நமக்கு எடிட் பண்ணக்கூடியவங்க இவங்களை மட்டும்தான். இவங்களை மட்டும்தான் நம்மளால எது வேணாலும் செய்யலாம். இவங்களை நம்ம தொட முடியாது. இவங்க அப்படியே தான் வருவாங்க. இதுல எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்க போறது கிடையாது. ஆனா தெரிஞ்சு வச்சுங்க, இவர் தான் நம்ம சொல்லணும். சரியா? இப்போ இது சிஐடிஆர் நோட்டேஷன் ஒன்று தான், அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். அதெல்லாம் இப்போ பார்க்க நீங்க இப்போதைக்கு ஞாபகம் வச்சுங்க. சிம்பிளா இந்த நெட் ஐடிங்கிறது ஒண்ணுல வருவாரு, இவங்க இப்படியா நம்ம எழுதி காட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இவரை எழுதுனோம்னா 255 வரும், இவரை எழுதுனோம்னா 255 வரும், இவரை எழுதுனோம்னா 255 வரும், இவரை எழுதுனோம்னா 0 வரும். இதுதான் கன்செப்ட். சரியா? 255 255, அதாவது இதை டெசிமலுக்கு மாத்துனீங்க அப்படின்னா, டெசிமலுக்கு மாத்துறது தெரியும் தானே? எப்படி மாத்துவீங்க? குயிக்கா மாத்துறது எப்படி? என் சட்டமா பாத்துங்க. 1 2 3 4 5 6 7 8. எப்படி மாத்துவீங்க? முதலாவதுக்கு 1 2 4 8 16 32 64 128. எல்லாத்தையும் கூட்டுங்க, 255 255 வரும். இது கண்டுபிடிக்கிறது தெரியும் தானே? இதுல டவுட் இருக்கா? எப்படி குயிக்கா மாத்துறதுன்னு தெரியும் தானே? எல்லாரும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. குயிக்கா மாத்துறது எப்படின்னு தெரியுமா? டெசிமல் எப்படி குயிக்கா, சரி, பைனரி எப்படி டெசிமலுக்கு குயிக்கா மாத்துறதுன்ட்டு. அப்ப பிரச்சனை கிடையாது. ஓகே, எஸ் எஸ், அப்ப இல்ல, சைலண்ட் ஆகி ஓகே, சரி சரி, அப்ப பிரச்சனை தெரிஞ்சா ஓகே தான், டன். சரி, நம்ம இது சரி, அப்படிதான் நான் மாத்தினேன். மாத்தும் போது 255 255 255 இங்க சைலண்ட், டன். அவ்வளவுதான், சின்ன விஷயம். சரிதானே? ஓகே, தெரியும் தெரியும் தெரியும். ஓகே, சரியா? எல்லாம் சொல்லி சார், சரி. சரி, இப்ப நம்ம அடுத்த விஷயத்துக்கு வரும். சரி, 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 சரி. இப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பா படிக்கும். சரியா? இப்ப இது வரைக்கும் விளங்கிச்சு தானே? ஃபர்ஸ்ட் ஐடினா என்ன, நெட் ஐடினா என்ன, இப்படிதான் மென்ஷன் பண்ணுவாங்க. நம்ம எடிட் பண்ண போறவரை இவர் தான் நம்ம இவர் மேல மட்டும்தான் நம்மளால எடிட் பண்றதுக்குரிய எல்லா பெர்மிஷனும் இருக்கு. இவர் மேல கை வைக்க கூடாது. இது ஐஎஸ்பிக்கு சொன்னோம். ஐஎஸ்பிங்கிறது யாரு? இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். யாரு? டயலாக், மொபிடெல், ஏர்டெல் எல்லாமே இது பண்ணுவாங்க. ஓகே, நான் அதெல்லாம் வைக்கிறேன். இப்போ நெட் ஐடினா என்ன, ஃபர்ஸ்ட் ஐடினா என்னன்னு பார்த்துக்கிட்டீங்க. சரி, அடுத்து அடுத்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது, ஓகே, சிஐடிஆர் தெரிஞ்சது. அந்த நெட் ஐடியா தான் சிஐடிஆர் நோட்டேஷன் சொல்லுவோம். அது பிரச்சனை கிடையாது, நான் அதை அப்புறம் சொல்றேன். சரி, அப்புறம் ஃபார்மியூலா இருக்கு. சரியா? ஃபார்மியூலா ரெண்டு இருக்கு. ரெண்டு ஃபார்மியூலா இருக்குது. அது ரெண்டு ஃபார்மியூலால 3 ஃபார்மியூலா இருக்கு. அந்த 3 ஃபார்மியூலாவை நான் கணக்கு செய்யும் போது நான் சொல்லிக்கிறேன். சரி, ஓகே, இது சரி. ஓகே, ஓகே, சரி, சரியா? இப்போ நான் ஒரு ஐபி ஒன்று எழுதுறேன். சரியா? இதை நான் அடிக்கிறேன்.
முக்கியமான விஷயம் சொல்லிட்டேன். இப்போ டிரெக்டா நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேள்வியே செய்ய போறோம். சரியா? இப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, எனக்கு ஒரு ஐபி ஒன்று தராங்க. என்ன ஐபி தராங்க? 192 168 1.0/24. இதோட சேர்த்து உங்களுக்கு இன்னொரு விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ். சரியா? ஏ கிளாஸ்னா என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்னேன் பாத்தீங்களா, 255 சொல்லி 0 0 0. இது ஏ கிளாஸ். 255. அதாவது நான் பைனரியில் எழுதாம டிரெக்டா நான் இதுல எழுதுறேன். 255 255. இது ரெண்டும். இது பி கிளாஸ். 255 255 255. இது சி கிளாஸ். இது எல்லாத்துக்கும் என்ன வித்தியாசம் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா, ஏ கிளாஸ்னா இது மூணையுமே மாத்தலாம் நமக்கு. பி கிளாஸ்னா இவரை மட்டும், சரி இவங்க ரெண்டு பேர்த்தையும் மாத்தலாம் நமக்கு. சி கிளாஸ்னா இவரை மட்டும்தான் மாத்தலாம் நமக்கு. பெரும்பாலும் சி கிளாஸ்ல தான் கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. பட் ஏ கிளாஸ்ல வந்தாலும் எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கணும். பட் அதுக்கு ஃபர்ஸ்ட் சி கிளாஸை பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம ஏ கிளாஸ்க்கும் பி கிளாஸ்க்கும் நம்ம யோசிப்போம் அப்படின்ட்டு. சரிதானே? ஸோ இந்த ஏ கிளாஸ்ல இருக்குது என்ன, அதாவது இதுக்கு இதுல இவரை மாற்ற முடியாது. இதுல இவங்க ரெண்டு பேர்த்தையும் மாற்ற முடியாது. இதுல இவங்க மூணு பேர்த்தையுமே மாற்ற முடியாது. அப்ப இதுல தான் நம்ம கேள்வி செய்ய போறோம் சி கிளாஸ்ல. சரிதானே? சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிச்சிடலாம்? /24 என்ன அர்த்தம்? சிஐடிஆர் நோட்டேஷன் சொன்னேன். அந்த சிஐடிஆர் நோட்டேஷனுக்கு இன்னொரு பேர் தான் நெட் ஐடின்னு நீங்க எடுத்துக்கலாம். இதுல யூஸ் பண்ற நெட் ஐடியா நீங்க பாத்துக்கலாம். ஸோ இதுல எத்தனை 24னா நெட் ஐடி இங்க நெட்டு இங்க நெட்டு இங்க நெட்டு. 255னா 8 தானே? அப்ப 8 8 8 கூட்டினோம்னா 24. அப்ப இந்த 24 தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ப இது என்ன கிளாஸ்? சி கிளாஸ். கன்செப்ட் இருந்துச்சா? குயிக்காக எனக்கு ஒரு மெசேஜ் கொடுங்க. வை சார் 24. ஓகே. ஏன் இந்த 24? ஓகே ஓகே, எல்லாரும் எனக்கு ஃபஸ்ட்டு மெசேஜ் போட்டு முடியுங்க, நான் சொல்கிறேன். எல்லாரும் மெசேஜ் போடுங்க. எல்லாரும் 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 மெசேஜ் அனுப்பணும். சரி, எல்லாரும் போட்டாச்சா? இல்லை, எல்லாரும் மெசேஜ் அந்த மாதிரி இல்லையே. விலங்கல். ஓகே, மறுபடியும் சொல்கிறேன். எல்லாரும் சரி, எல்லாரும் மெசேஜ் போட்டிங்களா? எஸ். ஓகே, எஸ். ஓகே, கிளியர். சரி, மறுபடியும் சொல்கிறேன், கவனமாக கவனிச்சிங்க. இப்போ ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ் 3 செட் சொல்லியிருக்கேன். ஏ கிளாஸ்னா யோசிங்க, நம்ம 8 8 8ன்னு போட்டிருந்தோம் தானே? அந்த 8 8 8ல முதலாவது 8 நம்மளால மாற்ற முடியாது. 4 செட் வரும், அதுல முதலாவது 8 செட்டை நம்மளால மாற்ற முடியாது. அதாவது முதலாவது வாரத்தை நம்மளால மாற்ற முடியாது. அதைத்தான் நான் என்ன செஞ்சுட்டேன், 255 எழுதிட்டேன். ஏன்னா நெட் ஐடி தானே 111 வரும். அப்போ 111 போட்டேன் அப்படின்னா அதை நான் டெசிமலுக்கு மாத்தினா 255 வரும். மற்றதுக்கு எல்லாமே மற்ற 3 செட்டுக்குமே 0 வரும். அப்போ 1 1 1 1 1 1 1 2 3 4 5 6 7 8. இங்கே நான் 8 1 2 3 4 5 6 7 8. இங்கே 8 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 4 செட் வந்துருச்சா? இதுல ஏ கிளாஸ்னா என்ன சொல்லியிருந்தேன், முதலாவதா இருக்க 8க்கு என்னது நெட் ஐடி. இதுக்கு நெட் ஐடி எத்தனை? 8. ஏன் 8? முதலாவது வர்றது மட்டும்தான் 8. அப்போ இவரு மட்டும்தான் வருது. இதை பைனரிக்கு மாற்ற, இதை டெசிமலுக்கு மாத்தினா 255. இதை டெசிமலுக்கு மாத்தினா 0, இதுக்கு மாத்தினா 0, இதுக்கு மாத்தினா 0. அதைத்தான் நான் பைனரியில எழுதி இருக்கிறது தான் டெசிமல் எழுதி காட்டியிருக்கேன். சரியா? ஓகே. இப்போ இவருக்கு வரும், பி கிளாஸ்க்கு வரும். பி கிளாஸ்க்கு என்ன நெட் ஐடி? என்ன? 16. ஏன் 16? இந்த செட்டும் வரும், இந்த செட்டும் வரும். இதுக்குள்ள 8 இருக்கு, இதுக்குள்ள 8 இருக்கு. அப்ப இங்கேயும் 1 1 1 வரும், இங்கேயும் என்னன்ட்டு வரும் 1 1 1 1 1 1 1 1 வரும். இப்போ சி கிளாஸ்க்கு போனோம் அப்படின்னா இவருக்கும் 1 1 1 தான் வரும். 1 1 1 1 1 1 1 1. இவருக்கும் 1 1 1 தான் வரும். அப்ப இவருக்கும் 1 1 1 தான் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 1 1 1 1 1 1 1. சிம்பிள். இப்ப என்ன அர்த்தம் இருக்கு யோசிச்சு பாருங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ட்டு சிம்பிளா யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா
இங்க இதுக்கு டெசிமலுக்கு மாத்தினா 255, இதை மாத்தினா 255, இதை மாத்தினா 255, கடைசி சைவரை மாத்தினா சைவர். அதைத்தான் நான் டெசிமல்ல எழுதியிருக்கேன். இதுல இது 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 மூணையுமே மாத்த முடியாது. இந்த மூணையுமே மாத்த முடியாதுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இது சி கிளாஸ் தானே. இந்த நம்பரையும் நம்மளால மாத்த முடியாது, இந்த நம்பரையும் மாத்த முடியாது, இந்த நம்பரையும் மாத்த முடியாது. எங்க நீங்க ஐபி இதுக்குள்ள எழுதுனீங்கனாலுமே இந்த மூணும் அதே மாதிரி தான் வரும். எந்த ஒரு இடத்துலயுமே மாறாது. இந்த மூணும் அதே மாதிரி தான் வரும். அதைத்தான் நான் சொல்ல வரேன். கன்செப்ட் வருது. எஸ், எல்லாரும் மிஸ் பண்ணுங்க. ஏன் இந்த 24 கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த 24ஓட எத்தனைய சேர்க்க போறோங்கிறத வச்சு தான் சப்நெட் காங்கிறது இருக்கு. இந்த 24ஓட இந்த சிஐடி அனோட்டேஷனோட எத்தனை பிட்டை சேர்க்க போறோங்கிறத வச்சு தான் சப்நெட் மாஸ்காங்கிறது இருக்கு. ஸோ அதனால தான் இந்த 24 கொடுத்துருக்காங்க. வெறித்தனம். ஓகே, கிளியர், டன். சரி, ஓகே, சூப்பர். அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை, சும்மா கூட குழப்பிக்கிறேன்னா சின்ன ஒரு விஷயம். விலங்குலன்னு சொன்னவங்களுக்கு கிளியரா? கிளியர், குட். குட். சரி. விலங்காட்டி சொல்லிடுங்க, நான் மறுபடியும் வேணா எக்ஸ்பிளைன் பண்ணி சரி. ஓகே, இப்போ கான்செப்ட்டுக்கு வருவோம். சரியா, இப்போ கான்செப்ட்டுக்கு வாங்க. நான் இப்போ இப்படி ஒரு ஐபியை கொடுத்துட்டு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கேள்வி ஒன்று சொல்லியிருக்காங்க. நான் ஒரு சும்மா ஒரு ஃபேக்காக நானாக ஒரு கேள்வி ஒன்று கிரியேட் பண்ணேன். எனக்கு 4 குரூப் இருக்காங்க, அதாவது 4 பில்டிங் இருக்கு, 4 ரூம் இருக்குது. ஸோ 4 ரூமுக்குள்ள எனக்கு வந்து பிரித்து கொடுங்க இந்த ஐபி அட்ரஸை. ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும், இதுக்குள்ள நம்ம யாரை யூஸ் பண்ணலாம். இவரை மட்டும்தான் யூஸ் பண்ணலாம், அப்படித்தானே? இவரை யூஸ் பண்ண இயலாது, இவரை யூஸ் பண்ண இயலாது, இவரை யூஸ் பண்ண இயலாது. இவங்க அப்படியே தான் வரப்போறாங்க. அப்ப நான் என்ன செய்யறேன், இவரை பிக்ஸ்டா வச்சிடுறேன். எந்த இடத்துல நான் ஐபி அட்ரஸ் எழுதினாலுமே இவங்க 3 பேரும் அதே தான் வரப்போறாங்க. இவர் தான் மாற போறாரு. சரியா? இப்போ நான் சொல்றேன் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, எனக்கு 4 நெட்வொர்க் வேணும். எத்தனை நெட்வொர்க் வேணும்? 4 நெட்வொர்க் வேணும். இப்ப நான் சொல்றேன், நெட்வொர்க் அதாவது, சரியா, 4 நெட்வொர்க் வேணும்னா இதுக்கு ஒரு சமன்பாடு இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது என்ன சமன்பாடு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இப்போ நமக்கு எத்தனை நெட்வொர்க் வேணும்? 4 நெட்வொர்க் வேணும். இத 2 எத்தனையாம் அடுக்குன்னு எழுதலாம். இந்த 4 2 எத்தனையாம் அடுக்குன்னு எழுதலாம். அப்படி இல்லை ஈக்குவலா இருக்கணும் இதுக்கு, அப்படி இல்லாட்டி இது பெருசா இருக்கணும். இதுதான் சமன்பாடு. 2 எத்தனையாம் அடுக்குன்னு எழுதலாம்? 4. 2 2ஆம் அடுக்குன்னு எழுதலாமா? 2 1ஆம் அடுக்குன்னு எழுதலாம்னா 2ன்னு வரும். அதுக்கு இல்லை. 2 2ஆம் அடுக்குன்னு எழுதணும்னா 4ன்ட்டு வரும். 4 பெருசா இருக்கணும். 4 4 4 விட பெருசா இருக்கணும், அப்படி இல்லாட்டி ஈக்குவலா இருக்கணும். ஈக்குவலா இருக்கு, அப்ப அது போதும். இந்த இடத்துல 5 வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன செய்வீங்க? 2 3ஆம் அடுக்குன்னு போட்டோம்னா 8ன்னு வரும். அப்ப 5 விட 8 பெருசு, அதை யூஸ் பண்ணலாம். எது பொருத்தமானதோ அதை தான் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல நீங்க 2 4ஆம் அடுக்குன்னு கொடுத்து 16 கொடுக்கலாம். 16 பெருசு தானே, 5 விட பெருசு தானே 16. ஆனா எது மிக பொருத்தமா இருக்கோ, எது கிட்ட நெருக்கமா இருக்கோ அதைத்தான் நீங்க பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது 4 இல்ல, 5 இல்ல, நான் என்ன செய்யறேன், 4ஆ மாத்துறேன். எனக்கு 4 நெட்வொர்க் வேணும். 4 நெட்வொர்க்குக்கு நான் பிரிச்சு கொடுக்கணும். சிம்பிள். சரி, இப்போ 2 2ஆம் இருக்குன்னு சொல்றேன். இந்த 2 தான் கதையே. யாரு? இந்த 2 தான் கதையே. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மெசேஜ் கவரேஜ் இஷ்யூ இருக்கு சார். கவரேஜ் இஷ்யூ இருக்கா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. நான் பேசுறது கிளியரா இருக்கா? எதுவும் கிளியர் இல்லாமல் எதுவும் இருக்கா? ஓகே, எஸ், கிளியர். 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 ஓகே, ஓகே, கிளியர், கிளியர், கிளியர். எல்லாருமே கிளியர் தான் சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ கவரேஜ் இஷ்யூ யாருக்கு சரி இருந்துச்சு அப்படின்னா 2 விஷயம் ட்ரை பண்ணுங்க.
ஒன்று கவரேஜான இடத்து எங்கன்னா சரி ஒரு கவரேஜான ஒரு இடம் இருக்கும் தானே. வீட்டுக்குள்ளே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தால் கவரேஜ் இருக்கும், ஒரு இடத்துல உட்காந்துருந்தா கவரேஜ் இருக்கும். அது நமக்கு தான் தெரியும் எந்த இடத்துல எங்கே கவரேஜ் இருக்குன்னு சொல்லி. ஸோ அந்த இடத்துல போயிட்டு என்ன செய்யுங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா படிக்க பாருங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அந்த இடத்துல போயிட்டும் கவரேஜ் இல்லாட்டி கம்ப்ளீட்டாக லொக் அவுட் ஆகுங்க. லொக் அவுட் ஆகிட்டு மறுபடியும் கனெக்ட் ஆகுங்க. சரி தானே? ஓகே, சரி. கன்செப்ட் வாங்க. ஓகே, இந்த ரெண்டு தான் கதையே. சரியா? இப்ப நான் இதை அப்படியே பைனரிக்கு மாத்துறேன். இவரை மட்டும் தான் பார்க்கணும். இப்ப இவங்க 3 பேரையும் பார்க்க தேவையில்ல. இவரை மட்டும் பாருங்க. இவங்க 3 பேரையும் பார்க்க தேவையில்லை. ஏன்னா அவங்க அப்படியே தான் வரப்போறாங்க. அதை மாத்தி எதுவும் ஆக போறது கிடையாது. சரியா? அவங்க அப்படியே தான் வரப்போறாங்க. சரி, இப்போ நான் என்ன செய்யறேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இவரை பைனரிக்கு மாத்துறேன். யாரை மாத்துறேன்? இவரை பைனரிக்கு மாத்துறேன். பைனரிக்கு மாத்துறேன் என்ன அர்த்தம்? இவர் தானே என்னது? இப்ப 24 சிஐடிஆர் நொட்டேஷன் அப்படின்னா 8 நொட்டேஷன் அப்படின்னா இதுதான் நெட் ஐடின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ பேலன்ஸ் இருக்கவர் தானே ஹொஸ்ட் ஐடி. அந்த ஹொஸ்ட் ஐடியை மட்டும் தானே நம்மளால எடிட் பண்ண முடியும். அப்ப அந்த ஹொஸ்ட் ஐடி யாரு? 8. மொத்தம் 32. அந்த 32ல இருந்து 24 கழிச்சு அப்படின்னா எத்தனை பேலன்ஸ்? 8. அப்ப அந்த 8 தான் இதுக்குள்ள இருக்காது. சரி தானே? ஒரு செட்டுக்குள்ள 8 தானே இருப்பாங்க. அப்ப அந்த 8 மட்டும் தான் நம்மளால எடிட் பண்ண முடியும். ஸோ நான் என்ன செய்யணும்னா அது பைனரியில் எழுதுறேன். 0 0 0 0 0 0 0 1 2 3 4 5 6 7 8. சரியா? இப்ப இவர் தான் எடிட் பண்ண போறோம். இப்ப நான் ஒரு 2ன்னு ஒன்று கண்டுபிடிச்சேன் பாத்தீங்களா? ஞாபகம் இருக்கா? 2ன்னு ஒருத்தரை கண்டுபிடிச்சேன். அந்த 2 தான் இங்க கொண்டு வர போறோம். அந்த 2 என்ன செய்யறேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா மொத்தம் நமக்கு வந்து 8 பிட் இருக்காது. இந்த 8 பிட்ல நான் என்ன செய்யறேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா பெரிய விஷயம் ஒண்ணுமே கிடையாது. இந்த 8 பிட்ல நான் சிம்பிளா யோசிக்கிறேன். முதல்ல இருக்க 2 பிட்டை தூக்கிடுறேன். 2 பிட் எனக்கு வேணும். அந்த 2 பிட்டை நான் கண்டுபிடிச்சேன். இங்க இருக்க எத்தனை பிட்? 2 பிட். அந்த 2 பிட்டை எங்க மாத்த போறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இங்க மாத்த போறோம். முதலாவதுல இருந்து 2 பிட்டை தூக்கிடுங்க. 1 1. அந்த 2 பிட்டை தான் இப்படி மாத்திட்டேன். இப்போ இங்க 2 பிட் வந்திருக்காரு. எங்கன்னா ஸ்டார்ட்ல 0 0ல இருந்துச்சு. இப்போ கடைசியா இவர். சரி, இப்போ நான் என்ன செய்யறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களே ஏறு வரிசை எழுதுறேன். 2 பிட்டை ஏறு வரிசை எழுதுறேன். நமக்கு ஏறு வரிசை எழுத தெரியும் தானே? 2 பிட்டை 0 0 0 1 1 0 1 1. இது எல்லாத்துக்கும் தெரியும் தானே? 0 0 0 1 1 0 1 1. இப்படிதானே 2 பிட்டை நம்ம ஏறு வரிசை எழுதுனா இப்படிதான் எழுதணும். சரி தானே? ஓகே, அதாவது கேட்ஸ் கொஸ்டின்குள்ள வருது. சரியா? அப்போ இதை நான் என்ன செய்யறேன்? இப்படி மாத்திட்டேன். இப்போ நான் இவரை இப்படி மாத்தின பிறகு இப்போ பேலன்ஸ் இருக்க 0 அப்படியே போடுறேன். 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. இதை டெசிமலுக்கு மாத்துறேன். யார? இவரை டெசிமலுக்கு மாத்துறேன். 0. இவரை டெசிமலுக்கு மாத்தினா என்ன அர்த்தம்? 1 2 4 8 16 32 64. இவரை டெசிமலுக்கு மாத்தினா என்ன அர்த்தம்? 128. 128. 1 2 4 8 16 32 64 103. சரி, இவரை டெசிமலுக்கு மாத்தினா என்ன அர்த்தம்? 2 4 8 16 32 64. சரி, 1 2 4 8 16 32 64 வழங்கிச்சு. இந்த 2 எப்படி எழுத்தேன்னு பாருங்களேன். ஓகே, மறுபடியும் கவனிச்சுங்க. 2ன் எத்தனையாம் அடுக்கு? 2ன் எண்ணாம் அடுக்கு ஈக்குவல் அப்படி இல்லாட்டி பிகர் தேன் எது அந்த கொடுத்துருக்க நெட்வொர்க் கவுண்ட். நெட்வொர்க் கவுண்ட் நமக்கு எத்தனையா பிரிக்கணும்? 4ஆ பிரிக்கணும். அந்த 4 இந்த இடத்துல போட்டிருக்கேன். இப்போ 2ன் எத்தனையாம் அடுக்கு அதை விட பெருசா இருக்கு அப்படி இல்லாட்டி அதுக்கு ஈக்குவலா இருக்கு? 2ன் 2ஆம் அடுக்கு எடுத்தோம்னா 4 4 4 ஈக்குவல். அப்போ அந்த 2 அடுக்கு பாத்தீங்கன்னா அந்த அடுக்கை தான் இந்த இடத்துக்கு தூக்கிட்டு வரேன். 2 பிட் வந்திருக்கனால முதல்ல இருக்க 2 பிட்டை நான் என்ன செய்யறேன்? மாத்தி மாத்தி எழுதுறேன். இங்க 3 வந்துருச்சுன்னா முதல்ல இருக்க 3 நான் மாத்தி மாத்தி எழுதிருப்பேன். 4 வந்துருச்சுன்னா முதல்ல இருக்க 4 நான் மாத்தி மாத்தி எழுதிருப்பேன். ஸோ அந்த மாதிரி நான் மாத்தி மாத்தி எழுதிருப்பேன். பட் அந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது எப்படி ஈஸியா செய்யுதுன்னு நான் சொல்றேன். இப்ப சொல்லுங்க, இந்த விஷயத்த மாத்தின கன்செப்ட் விளங்குச்சா? 2 விளங்கிடுச்சா? இப்ப 2 விளங்கிடுச்சான்னு சொல்லுங்க எனக்கு. 2 எப்படி கண்டுபிடிச்சேன்னு விளங்கிடுச்சா? அதே மாதிரி இந்த இடத்துல ஏன் நான் இதை ரெண்டா மாத்தினேன்னு விளங்கிடுச்சா? இந்த 2னால தான் இங்க நான் 2ஆ மாத்திருக்கேன். குட். டன். சரி, அவ்வளவுதான். சிம்பிள். ஓகே, இவங்க தான் யாருன்னு பாத்தீங்கன்னா முதலாவது நெட்வொர்க்ல முதலாவது ஐபி. 2வது நெட்வொர்க்ல முதலாவது ஐபி.
மூணாவது நெட்வொர்க்ல முதலாவது ஐபி, நாலாவது நெட்வொர்க்ல முதலாவது ஐபி. இது எப்படி ஐபி முதலாவது ஆகும்? சிம்பிளா சொல்றேன் கேட்டுங்க. 192 168 101.0. இதுல இருந்து 192 168 1.255 வரைக்கும் எனக்கு ஐபி இருக்கு. சைபர்ல இருந்து 1 2 3 4 5 6 255 வரைக்கும் கொண்டு போகலாம். அப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன் மட்டும் பாத்தீங்கன்னா, சரி சமனா தானே பிரிக்கணும், 4ஆல பிரிச்சுட்டேன். எப்படி பிரிச்சேங்கிறது இந்த நீ 4 தானே வரப்போகுது, 4ஆல பிரிச்சுட்டு போயிடலான்ட்டு போயிடலாம். 5 வந்துச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுங்க. அதுக்கு இந்த மெத்தட் தான் சரியா இருக்கும். அது எப்படி இன்னுமே ஈஸியா செய்யுதுன்னு நான் சொல்றேன். சரியா? அது பெரிய விஷயம் கிடையாது. நான் சொல்றேன் பாத்துங்க. சரியா? இப்ப பாத்துங்க, இந்த விஷயம் ஓகே தானே? இப்ப இதை மாத்திட்டோம். சரி, இது எல்லாமே முதலாவது ஐபி. அதாவது 190 முதலாவது ஐபி நான் எழுதி காட்டுறேன் பாருங்க. இது முதலாவது ஐபி நமக்கு தெரியும் தானே? அதைத்தான் இந்த இடத்துல கண்டுபிடிச்சிங்க. அது பெரிய விஷயம் கிடையாது. இது 192.168.1.0 இருந்து இவர் தான் அப்படியே மறுபடியும் வரப்போறாரு. அதாவது 192 168 1. இவர் அப்படியே எழுதாம, இவர் எழுதல, இங்க இடம் பத்தாதனால இவர் எழுதல. இந்த சைவர்ல இருந்து 63 வரைக்கும் இவருக்கு சொந்தமானது. ஏன் 63 வரைக்கும் சொந்தம்? 64 போடலாம் தானே? 64 அடுத்த நெட்வொர்க்குக்கு சொந்தமானது. இவர் ஏ பி சி டின்னு பார்த்தோம் அப்படின்னா 64 யாருக்கு சொந்தமானது? அடுத்தது. அப்ப இவருக்கு இருக்க ஐபி தானே இதுல கடைசி ஐபியா இருக்கும். இவருக்கு ரெண்டாவது நெட்வொர்க்ல முதலாவது ஐபிக்கு இருக்க ஐபி தானே இவருக்கு கடைசி முதலாவது நெட்வொர்க்ல கடைசி ஐபியா இருக்கும். அந்த விஷயம் கிளியரா? அதை சொல்லுங்க. இங்க எப்படி வரும்? உங்களுக்கு அப்படி இருந்தாலும் இப்படி 192.168.1.63 வரும். கிளியரா? ஓகே. நோ கிளியர் இல்லைன்ட்டு போட்டிருக்கீங்க. நோ. ஓகே. எஸ். கிளியர் இல்லையா? எனக்கு கிளியர் எல்லாரும் ஃபர்ஸ்ட் மெசேஜ் போடுங்க. நான் மறுபடியும் சொல்றேன் அந்த விஷயத்த. இப்போ யோசிச்சு பாருங்க. சரி, ஃபர்ஸ்ட் மெசேஜ் போடுவேன். சரி, விளங்குது சொல்லுங்க சார், விளங்குது சொல்லுங்க. கொஸ்டின் பார்ப்பேன் சார். கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் நான் சொல்லுவேன் இப்போ. ஓகே, மறுபடியும் சொல்றேன், காணாம கவனிச்சிங்க. 1 2 3 4 0ல இருந்து 64 வரைக்கும் போகுது. 63 64 65 இப்படித்தானே போய்கிட்டு இருக்கோம். சரிதானே? இதுல 64ங்கிறது ரெண்டாவது நெட்வொர்க்ல முதலாவது ஐபியா இருக்கு. அப்போ முதலாவது நெட்வொர்க்ல கடைசி ஐபி இவர் தானே இருக்கும் போது இதோட முடிஞ்சா தானே அடுத்த நெட்வொர்க் புதுசா ஒன்று ஆரம்பிக்கும். இதே மாதிரி இது முடியும் போது இது அப்படியே போய்கிட்டு இருக்கும் போது இது 127ல முடியும். 128க்கு போகும்போது அது அடுத்த நெட்வொர்க்ல முதலாவது ஐபியா போயிடும். அப்ப 127ஓட முடிஞ்சிடும். அப்ப 127ங்கிற முடிகிற அந்த ஐபி தான் யாருக்கு சொந்தமானது? பி குரூப்புக்கு, அதாவது ரெண்டாவது குரூப்புக்கு கடைசி ஐபியா இருக்கும் 127. இதுல இருந்து இதுல 192ல இருந்து ஒண்ணு கழிச்சு போட்டீங்கன்னா இது 191. ஸோ 128ல இருந்து 191 வரைக்கும் ஒரு இருக்கு. அதாவது இதுல அடுத்த நெட்வொர்க்ல இருந்து ஒண்ணு கழிச்சு போடுங்க. 192ல இருந்து ஒண்ணு கழிச்சோம்னா 191. 128ல இருந்து ஒண்ணு கழிச்சோம்னா 128. 64ல இருந்து ஒண்ணு கழிச்சோம்னா 63. கடைசியா இருக்கிறதுக்கு யோசிக்காம போடுங்க. 255 தான் எப்பயுமே வரும். அதுக்கப்புறம் ஐபி இல்லை. கிளியரா? ஓகே. அப்படி இல்லாட்டி இன்னொரு மெத்தட்லையும் செய்யலாம். அது என்ன இன்னொரு மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை பைனரிக்கு மாற்றி இதை போட்டு குழப்பி அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சரியா? சிம்பிளா ஒரு ஐடியா சொல்றேன் பாருங்க. இதுல எத்தனை 24 தானே கொடுத்துருக்காங்க. இப்போ இதை அழிக்கிறேன் நான். இது இருக்கட்டுமா அழிக்கவா? சரி, இது இருக்கட்டுமே. இதையும் அதையும் ஒப்பிட்டு பாருங்க. அப்போ எது உங்களுக்கு ஈஸின்ட்டு பார்ப்போம். சரியா? எப்படியுமே அதான் ஈஸியா இருக்கும். பாத்துங்க, 24 எத்தனை பிட்டை சேர்க்கிறோம்? 2 பிட்டை சேர்க்கிறோம். 26 எத்தனை? 26. சரியா? இப்ப நான் என்ன செய்யறேன்? இதுக்கு இந்த 26 இருக்கிறதுக்கு 2 பிட் தானே எடுத்திருக்கோம். அப்ப இந்த 2 2னா என்னது? 1 1 அர்த்தம். சரியா? மீதி இருக்கிறது எல்லாமே என்னது? கடைசி குரூப்பை மட்டும் பாக்குறேன். 1 2 3 4 5 6 7
சரிதானே? 8 வந்துருச்சு. இதை பைனரிக்கு மாத்துங்க, சரி டெசிமலுக்கு மாத்துங்க. இதை டெசிமலுக்கு மாத்தினா என்ன அர்த்தம்? 192. சரியா? 192 இதை மாத்தினா 192. ஓகே. இப்போ லாஸ்டா எத்தனை வருது? 255. லாஸ்டா எப்பயுமே 255 தானே. அப்போ 255ல இருந்து மொத்த லாஸ்ட் ஐபில இருந்து சப்நெட் ஐபி எதை சொல்றது? சப்நெட் கவுண்ட் எடுத்துக்கிறது. சப்நெட் மாஸ்க்னு சொல்றது. சப்நெட் மாஸ்க்னு எடுத்துக்கங்க. சப்நெட் மாஸ்க் எத்தனை? 192. இதை கழிச்சிங்கன்னா ஆன்சர் என்னது? 64 வரும். சரியா? அப்போ ஒவ்வொரு நெட்வொர்க்குக்கும் 64 ஐபி வரப்போகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இது ஈஸியா இருக்கா? பாருங்க, இதுக்குள்ளேயும் 64 தான் இருக்கு, இதுக்குள்ளேயும் 64 தான் இருக்கு, இதுக்குள்ளேயும் 64 தான் இருக்கு, இதுக்குள்ளேயும் 64 தான் இருக்கு. எப்படி வேணாலும் கூட்டி பாருங்க, 64 தான் வரும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? மொத்த கடைசி ஐபில இருந்து சப்நெட் மாஸ்க் கழிச்சிங்க அப்படின்னா ஆன்சர் வரும். கிளியரா? எல்லாரும் மெசேஜ் உங்களுக்கு கிளியரா? ஓகே, ஒன்ஸ் மோர். ஓகே, மறுபடியும் சொல்றேன். கிளியர் கிளியர் கிளியர். எல்லாரும் மெசேஜ் போட்டு முடியுங்களே. நான் மறுபடியும் சொல்றேன். ஓகே, லகோட் அவுட் வெயிட் பண்ணுங்க. சரி, சரி சரி, ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று. 256, 255 இல்லை. சரி சரி, இந்த இடத்துல 256 வரும். சரி சரி, குட், நல்ல விஷயம். இந்த இடத்துல 256 வரும். 256ல இருந்து கழிச்சோம் அப்படின்னா 64 வரும். கிளியரா? ஓகே, 26 ஏன் 11 அப்படின்னு சொல்றேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, கவனமா கவனிச்சிங்க இந்த விஷயத்த. ஓகே, 2 பிட் தான் நம்ம எடுக்கிறோம். சரியா? மொத்தம் நமக்கு எடிட்டபிள் எத்தனை? 8 பிட் இருக்கு. 0 0 0 0 0 0 0. 8 பிட் எடிட்டபிள் நமக்கு. சரியா? இதுல 2 பிட்டை தான் நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா தான் இதை கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிச்சிட்டு 2 பிட். அப்ப முதல்ல இருந்து எத்தனை பிட் நீங்க மாத்த போறீங்க? எத்தனை பிட் வலுவா வருதோ வலுவா வருதோ அதை மாத்துங்க. அப்ப முதல்ல 2 பிட் வந்திருக்கு. அப்ப முதல்ல இருக்க 2ஐயும் எடுக்கிறேன். அப்ப 2 0வை அழிச்சிட்டு 2 1 எடுக்கிறேன். ஆன்சர் எத்தனை இருக்கு? 192. இந்த 192 தான் நான் என்ன செய்தேன்? ஓகே ஓகே, கொஸ்டின்ஸ் பார்ப்போம், அது பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த ஐடியாவை கொஞ்சம் எடுத்துக்க பாருங்க. இப்போ என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, கொடுத்துருக்க ஐபியோட, சரி அதாவது நீங்க கொடுத்துருக்க, இப்போ நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன் தானே. இப்போ வந்து இப்படி ஒரு ஐபியை கொடுத்து 4 நெட்வொர்க்கா மாத்த சொன்னாங்க அப்படின்னா சிம்பிள். 4 நெட்வொர்க்குக்கு இந்த சமன்பாடை போடுங்க. சமன்பாடை போட்டீங்க, 4க்கு சமன்பாடை போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வலுவை கண்டுபிடிங்க. வலு என்னது இந்த இடத்துல? அதாவது எத்தனை அடுக்கு என்னது இந்த இடத்துல? 2. அப்போ அடுக்கு இந்த இடத்துல கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா எத்தனை பிட்டுன்னு பார்த்தாச்சு. இப்போ 2 நமக்கு எடிட் பண்ணக்கூடியது இவங்க 2 பேரும் மட்டும்தான், இவரை மட்டும்தான். இது பைனரியில் எழுதுன்னா இது எத்தனை பிட் இருக்கு? 8 பிட் இருக்கு. இதைத்தான் நான் இந்த இடத்துல பைனரியில் எழுதி காட்டியிருக்கேன். சரியா? பைனரியில எழுதி காட்டும் போது ஃபர்ஸ்ட் இருக்க 2 பேர் இருக்காங்க பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் இருக்க 2 பேர் இருக்காங்க பாத்தீங்களா? அந்த 2 பிட்டை தான் நான் எடுக்கிறேன். ஏன் எடுக்கிறேன்? இங்க 2ங்கிற ஆன்சரை நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சேன். எடிட்டபிள்ல எத்தனை இருக்கோ அதை தான் நம்ம பார்க்கணும். ஸோ இங்க 8 ஏற்கனவே என்கிட்ட இருக்கு. 8 2 பிட்டை மாத்த போறோம். முன்னுக்கு இருந்தா எப்பயுமே பார்க்கணும். சரியா? அவ முன்னுக்கு இருந்து பார்க்கும்போது 2 பிட்டை எடுக்கிறேன், இந்த 2ஐயும் எடுக்கிறேன், அது 2ஐயும் ஒண்ணா மாத்துறேன். 1 1 0 0 0 0 0. 8 பிட் தானே மொத்தமா வரணும். 1 2 3 4 5 6 7 8. இது அப்படியே நான் டெசிமலுக்கு மாத்துறேன். 192. அப்ப இது அப்படியே நான் டெசிமலுக்கு மாத்துறேன் அப்படின்னா சிம்பிளா யோசிச்சுக்கங்க. இது அப்படியே நான் டெசிமலுக்கு மாத்துறேன். இப்போ 192ங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். ஃபைனல் ஐபி மொத்தமா எத்தனை ஐபி நம்மளால உருவாக்க முடியும்? 255, 256. அந்த 256ல இருந்து நம்ம எத்தனை சப்நெட் மாஸ்கா கண்டுபிடிச்சிருக்கேன்? இது சொல்றது சப்நெட் மாஸ்க். இப்ப நான் கண்டுபிடிச்சிருக்கேன் பாத்தீங்களா? இதை சொல்றது சப்நெட் மாஸ்க். இதை நான் பார்த்தேன் அப்படின்னா 192.
இப்போ நான் இதுல இருந்து கழிச்சேன்னா 64 வரும். ஒரு ஒரு நெட்வொர்க்குள்ள 64 வரும். ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகுற நிலை 64 வரைக்கும் போகாது, 63ஓட முடிஞ்சிடும். ஜீரோல இருந்து போற நிலை 63ஓட முடிஞ்சிடும். அப்ப 63ல முடியுது அப்படின்னா அடுத்து இதுல ஸ்டார்ட் ஆகும், 64ல ஸ்டார்ட் ஆகும். அடுத்து இங்க இருந்து பாத்தீங்கன்னா 127 64 எடுக்கிறனால 27ஓட முடிஞ்சிடும். மறுபடியும் இங்க அப்படி உங்களுக்கு கஷ்டம் தான், பெரிய விஷயம்லாம் இல்ல. 64 அதோட இன்னொரு 64 கூட்டுங்க 128, அதோட இன்னொரு 64 கூட்டுங்க 192. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஐபி. நீங்க கண்டுபிடிக்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஐபி. அதுல இருந்து ஒண்ணு கழிச்சு போட்டீங்கன்னா அதுக்கு இருந்த நெட்வொர்க்ல கடைசி ஐபி வந்துடும். கிளியரா? அவ்வளவு. சரி, இதுதான் ஐடியா. சரியா? கேள்வி எப்படி வரும்னா இந்த மாதிரி ஒரு ஐபியை கொடுத்துட்டு சிஐடிஆர் நோட்டேஷன் ஒன்று கொடுத்துட்டு எத்தனை நெட்வொர்க் வேணுமோ அத்தனை நெட்வொர்க் கேட்பாங்க. இப்போ நம்ம 2024 பேப்பரை செஞ்சு பார்ப்போம். ஸோ செஞ்சு பார்க்கும்போது நமக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு முதல்ல எனக்கு எல்லாரும் மெசேஜ் போடுங்க, இந்த விஷயம் எல்லாரும் கிளியரா. ஓகே, சப்நெட் மாஸ்க். ஓகே, சப்நெட் மாஸ்க் நான் மறுபடியும் சொல்கிறேன். எல்லாரும் மெசேஜ் போட்டீங்கன்னா ஓகே. இப்போ நான் சப்நெட் மாஸ்க்கு கொஞ்சம் கிளியர் பண்ணுறேன், கவனமாக பார்த்துங்க. இது எல்லாத்தையும் அடிக்கிறேன். ஏ டி சி இவங்க 3 பேத்துக்குமே டிஃபால்ட்டான சப்நெட் மாஸ்க் இருக்குது. 255.0.0.0. பிக்கு 255.255.0.0. அடுத்து 255.255.255.0. இது டிஃபால்ட்டான சப்நெட் மாஸ்க். அப்படின்னா என்ன அர்த்தம்? சப்நெட் மாஸ்க்னா என்ன அர்த்தம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இதுக்கு நெட் ஐடி எத்தனைன்னு சொன்னேன்? 8ன்னு சொன்னேன். 8 1. இது ஹாஸ்ட் ஐடி, இது ஹாஸ்ட் ஐடி, இது நெட் ஐடி. சரியா? ஹாஸ்ட் ஐடி இதுக்கு எத்தனை? 24. இதுக்கு நெட் ஐடி எத்தனை? 16. இங்க 16. இதுக்கு எத்தனை? சி கிளாஸ்க்கு 24 நெட் ஐடி, 8 ஹாஸ்ட் ஐடி. சரியா? இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது டிஃபால்ட் ஆனது. நம்ம மாத்துவோம். எப்போ மாத்துவோம்? நமக்கு தேவையான மாதிரி சப்நெட் மாஸ்க் கண்டுபிடிக்கும் போது நம்ம மாத்துவோம். சரியா? நமக்கு தேவையான மாதிரி சப்நெட் மாஸ்க் கண்டுபிடிக்கும் போது நம்ம எப்படி மாத்துவோம் அப்படின்னா, எனக்கு நான் முதல்ல சொன்னேன் பாத்தீங்கன்னா 4 நெட்வொர்க் பிரிக்கணும். சி கிளாஸை கொடுத்துட்டு 4 நெட்வொர்க் பிரிக்கணும், அப்படித்தானே சொன்னாங்க. அப்போ 2 இந்த எத்தனையாம் அடுக்கு? 2ஆம் அடுக்கு பெரிது அல்லது ஈக்குவல், பிகர் தேன் ஆர் ஈக்குவல். சரி, அப்போ இங்க 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப எத்தனை பிட்? 2 பிட். அப்போ அந்த 2 பிட்டை இங்க தானே, இதை மட்டும் தான் நம்மளால மாத்த முடியும். நமக்கு மொத்தமா எத்தனை பிட் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8. இத்தனை நம்மளோட ஹாஸ்ட் ஐடி. அப்ப 8 பிட் இருக்கு. இந்த 2ங்கிறது நம்ம சிஐடிஆர் நோட்டேஷனோட கூட்ட போறது. அப்போ யாரை நான் கூட்ட போறேன்? இங்க ஒன்னையும் கூட்டுறேன். ஏன் கூட்டுறேன்? இங்க 2 பிட் இருக்கு, ஃபர்ஸ்ட் இருக்க 2 பிட்டை தூக்குறேன். அப்ப 0வை மாத்துறேன், 1 1 மாத்துறேன். 1 மாத்திரம்னா இதுக்கான ஆன்சர் 192. இதுதான் சப்நெட் மாஸ்க். இது சப்நெட் மாஸ்க் கிடையாது, இது சப்நெட் மாஸ்க் ஒரு பார்ட். இப்ப மொத்தமா நம்ம சப்நெட் மாஸ்க் எழுதணும் அப்படின்னா டிஃபால்ட்டா சி கிளாஸ்க்கு என்னது? 255 255 255. இது டிஃபால்ட் ஆனது. இதை தாண்டி நம்ம புதுசா கண்டுபிடிச்சது தான் இது. 0வா தான் டிஃபால்ட்டா இருந்துச்சு, பட் இப்ப நம்ம மாத்திட்டோம். இதுவும் என்னவா சேர்ந்துரும்? போயிட்டு நெட் ஐடியா போய் சேர்ந்துரும், அதாவது சிஐடி நோட்டேஷனோட சேர்ந்துரும். அப்படி சேர்ந்துருச்சு அப்படின்னா இது என்ன நடக்கும்? புது வேல்யூ ஒன்று கிரியேட் பண்ணும். அந்த வேல்யூ தான் இது. 4 நெட்வொர்க்கா பிரிக்கிறதுக்கு முன்னுக்கு இருந்த சி கிளாஸ்ல சப்நெட் மாஸ்க் வேற, 4 நெட்வொர்க்கா பிரிச்ச பிறகு உருவாகிற சி கிளாஸ்ல சப்நெட் வேற. இதுதான் இந்த கம்ப்ளீட்டா நம்ம சொல்றது தான் என்னது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா சப்நெட் மாஸ்க். உங்களுக்கு ரொம்பவுமே குழப்பமா இருந்துச்சு அப்படின்னா 24ஓட தானே 2 கூட்ட போறோம். அப்போ மொத்தம் 26 தானே. 26 1 போடுங்க, 26 1 போடுங்க.
பேலன்ஸ் எத்தனை இருக்கு மொத்தம் 32, 26 ஒண்ணா போட்டீங்கன்னா மீதி எத்தனை இருக்கு அந்த இடத்துல? மீதி அங்கே ஒரு 4 6 இருக்கு. அப்போ 6 0 போடுங்க. 8 8 குரூப்பா பிரிங்க. ஒவ்வொன்றையும் டெசிமலுக்கு மாத்துனீங்கன்னா ஆன்சர் வந்துடும். இது பெரிய ப்ராசஸ், சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் இப்படி சொல்றேன். கிளியரா? குயிக்கான ஒரு மெசேஜ் போடுங்க. ஏன் 4 எடுத்தீங்க? 4 ஏன் எடுத்தேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா 4 நெட்வொர்க்கா தானே பிரிக்க போறோம், அதனால அந்த 4 எடுத்தேன். அதே கேள்வியை தான் மறுபடியும் சொல்றேன். 4 நெட்வொர்க்கா பிரிக்க போறோம், 4 எடுத்தேன். இது 5 நெட்வொர்க்கா பிரிக்க போறோம்னா இந்த இடத்துல 5 எடுப்பேன். 5 எடுத்தேன் அப்படின்னா இங்க 3 ஆகிரும். அப்போ இங்க எத்தனை பிட் எடுக்கணும் நான்? 1 1 1. மீதி எல்லாமே எத்தனை? 0. இதை டெசிமலுக்கு மாத்தினா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. 1 2 4 8 16, சரி 1 2 4 8 16 32 64 128. இது மூணையும் கூட்டிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? 200, சாரி 128 64 32. இது மூணையும் கூட்டிங்கன்னா இந்த இடத்துல 4, இந்த இடத்துல சரி 1, இந்த இடத்துல 3, இங்க 3, அப்புறம் 2 224. இது 5ன்னு வந்துருந்துச்சுன்னா இது சப்நெட் மாஸ்க் இங்க வந்துடும். கிளியரா? மாஸ். ஓகே, கிளியர், டன், சரி. எல்லாத்தையும் அழிப்போம். ஒரு கேள்வி வந்து பார்ப்போம். 2024 இப்போ பார்க்க போகிற கொஸ்டின் 2024. பேப்பர் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கா? சென்ட் பண்ணவா? வெயிட், நான் சென்ட் பண்ணி விட்றேன் கொஸ்டின். வாட்ஸ்அப்பில் போட்டு விட்றேன். நிறைய பேர் மெசேஜ் போட்டிருக்கீங்க எனக்கு. குட் ஈவினிங் சார், கிளாஸ் டீச்சர். ஸ்டார் லிங்க் ஒன்று தான் வாங்கணும் போல. இப்படி கவரேஜ் பிரச்சனையாக இருக்குது. எனக்குமே கவரேஜ் பிரச்சனை தான் ஸ்டூடெண்ட்ஸ். சரியான மாதிரி இங்கேயும் கவரேஜ், இங்கே கவரேஜே இல்லை எனக்கு. நான் என்ன செஞ்சேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் சிம் ஒன்று வாங்கி போட்டேன். ஸோ ஏர்டெலுக்கு கொஞ்சம் கவரேஜ் இருக்குது. அதோட இன்னும் இப்படி ஒரு ஐடியா ஒன்று செய்யுங்க. உங்கள் ஏரியாவில் எல்லாரும் எந்த சிம் கூட யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு பாருங்க. சரியா? இது ஒரு ஐடியா வந்து. சரியா? இதைத்தான் நான் செஞ்சேன். ஏரியாவில் எல்லாரும் எந்த சிம் கூட யூஸ் பண்ணுறான்னு பாருங்க. யூஸ் பண்ணாத ஒரு நெட்வொர்க் இருக்கும், அந்த நெட்வொர்க்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்க, கவரேஜ் இருக்கும். எங்கள் ஏரியாவில் வந்து ஏர்டெல் யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது. நான் ஏர்டெல் சிம் ஒன்று வாங்கி போட்டேன், கவரேஜ் இருக்குது எனக்கு. அது எல்லாத்துக்கும் செட் ஆகாது அந்த விஷயம். பட் இப்படி செஞ்சீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மொபிட்டல் நிறைய பேர் டயலாக் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோமே. ஏரியாவில் இருக்க எல்லாருமே டயலாக் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா டயலாக்கு கவரேஜ் இருந்தாலுமே கூட எல்லாரும் யூஸ் பண்ணுறதுனால ஸ்லோ டவுன் ஆகும். டிராஃபிக் கூட ஸ்லோ டவுன் கண்டிப்பாக ஆகும். ஏர்டெலுக்கு கொஞ்சம் கவரேஜ் இருந்தாலுமே கூட யாருமே யூஸ் பண்ணல, நீங்கள் மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா கவரேஜ் உங்களுக்கு இருக்கும். ஒரு அளவு தேவையான கவரேஜ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முன்னனா இந்த ஒரு மாசத்துக்கு முன்னுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 மணி இல்லை, ஆமாம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் கிளாஸ் ஸ்டார்டிங் செய்யும்போது இங்கே வீட்டுக்கு வந்தேன்னா கிளாஸ் செய்யவே இல்லாது எனக்கு. அந்தளவுக்கு கவரேஜ் இருக்காது. நானே ஒரு 10 தடவை லாக் அவுட் ஆகி தான் லாகின் பண்ணுவேன். கொஞ்சம் பேருக்கு தெரியும் அது. அந்த டைம்ல இருந்து கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அது. ஓ, 1 ஹவர் ஸ்டக் ஆகி பார்க்குறேன். ஓகே, நான் ரெக்கார்டிங் தான் அது இஷ்யூ பண்ணேன். சரியா? நீங்கள் கிளாஸில் இருக்க பாருங்க முடிஞ்ச அளவுக்கு. சரியா? அப்போ இதுதான் இஷ்யூ. அப்போ அந்த டைம் என்ன பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 6 தடவை லாகின் பண்ணேன். அப்போ நான் இன்னைக்கு வீட்டுக்கு வரேன்ட்டு எனக்கு லாஸ்ட் வீக் நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டேன் தானே. அதனால நான் சிம் ஒன்று வாங்கிட்டேன், வரும்போதே வாங்கிட்டேன். அதனால தான் இப்போ ஏதோ கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கிளாஸ் செஞ்சுக்கிறீங்க. ஸோ அதனால் நீங்களும் அந்த மாதிரி சரி ஒரு நெட்ஒர்க் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுங்க, ஈஸியாக இருக்கும். ஓகே, நான் பேப்பர் போட்டேன் குரூப்பில், செக் பண்ணி பாருங்களா. ஓகே, ஐபியை பார்ப்போம். என்ன ஐபி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஒரு ஐபியை உங்கள் கையில் தருவாங்க. 192
168 100 168 100 தசம் 24 24 கொடுத்துருவோம். சரி 24 சைவர் ஸ்லாஷ் 24. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? முகவரி தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஓகே, வெயிட், நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் போகிறேன். சார் லைவ் போட இயலுமா? லைவ்னா அது யூடியூப்ல லைவா கேட்குறீங்களா? 2024 சப்மிட் மாஸ். ஆனால் 2000, ஆனால் 2020 சப்மிட் மாஸ் இருக்கு. ஓகே, நம்ம பார்ப்போம். வெயிட் நான் சொல்கிறேன். யா, யூடியூப்ல போட மாட்டேங்க. இது ஒரு நல்ல ஐடியா ஒன்று தான். எனக்கும் 2 3 பேர் சொன்னாங்க தான். ஓகே, பார்ப்போம். சரியா, நெக்ஸ்ட் கிளாஸ் நான் ட்ரை பண்ணி, எனக்கு அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும்னு தெரியல. நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதோட நாளைக்கு தான் நான் போர்டிங் போகிறேன். அங்கே போனால் எனக்கு கொஞ்சம் கவரேஜ் நிறையவே இருக்கும். ஸோ அங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்கும்போது, ஏன்னா இப்போ நான் போட்டேன்னா சம்டைம்ஸ் வந்து இருக்க வீடியோவும் இல்லாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம அங்கே போயிட்டு பார்ப்போம். ஓகே, கொஸ்டின் பேப்பர் வெயிட், நான் ஷேர் பண்ணுறேன் ஸ்க்ரீனை. பாருங்கள் எல்லாருக்கும் தெரியுதா அப்படின்ட்டு. எல்லாத்துக்கும் ஸ்க்ரீன் தெரியுதா? ஓ எஸ், ஓகே. ஓகே, ஒருத்தர் ஆன்சர் அனுப்பியிருக்காரு, பார்ப்போம், செஞ்சு பார்ப்போம். சரியா, சரி பார்ப்போம். ஓகே, எல்லாரும் கிளியர். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம் இப்போ. இந்த கேள்வியை கொஞ்சம் வாட்சி பாருங்க. 192 168 100.0.24 இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ். சரி, அதுக்கு /24 கொடுத்துருக்காங்க. அதுதான் சிஐடிஆர் நோட்டேஷன். ஓகே, டன். முகவரி ஐபி முகவரி தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. சரியா, ஓகே, அதுதான் கொடுத்துருக்காங்க. இந்நிறு இந்நிறுவகம், சரியா, இந்த நிறுவனத்துல இம்முகவரி தொகுதியிலிருந்து S1 S2 S3 S4 S5 S6 எனும் 6 உபவலைகளை ஒவ்வொரு உபவலைக்கும் குறைந்தபட்சம் 24 பயன்படுத்தத்தக்க ஐபி. அது என்ன பயன்படுத்தத்தக்க ஐபிங்கிறத பார்ப்போம். சரி, அது ஒரு முக்கியமான விஷயம். சரியா, பயன்படுத்தத்தக்க ஐபி முகவரியை கிடைக்கத்தக்கதாக உருவாக்க வேண்டியுள்ள. சரி, ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? S1 S2 S3 S4 S5 S6 எத்தனை நெட்வொர்க் உருவாக்க போறாங்களா? 6 நெட்வொர்க் உருவாக்க போறோம். 6 உபவலைகள் இருக்கான். சரியா, அதுல குறைந்தபட்சம் ஒண்ணுக்கு எத்தனை போகணுமா? 25 ஐபி போயிருக்கணுமா? குறைந்தபட்சம் 25 ஐபி போயிருக்கணுமா? சரி, வேண்டியுள்ளது. மேலே தரப்பட்டுள்ள முகவரி ஐபி முகவரி தொகுதியின் உபவலையை மறைமுக சப்நெட் மாஸ்கை குறிப்பிட்டு 13 குறிப்பிட்டு. சரி, okay. இப்போ முதலாவது சப்நெட் மாஸ்கை கேட்டிருக்காங்க. 24 எத்தனை நெட்வொர்க் வேணும்? 6 நெட்வொர்க் வேணும். சமன்பாடை போடுறேன். 2 அடுக்கு எண்ணாம் அடுக்கு. அப்ப எண்ணுக்கான வெளியில் எத்தனை வரும்? 2 மூன்றாம் அடுக்கு. இது ஓகே? ஓகே, வெயிட் நான் ஸ்க்ரீனை இப்போ சொல்லுங்க, இது ஓகே? 3 பிட்டை தான் எடுக்க போறோம். நம்ம 3 பிட்டை தான் எடுக்க போறோம். இது கிளியரா? 6 நெட்வொர்க் 6 உபவலைனா 3 பிட் எடுக்க போறோம். இது கிளியரா? எல்லாரும் மெசேஜ் போடுங்க. எல்லாரோட மெசேஜ் எனக்கு வேணும். ஓகே ஓகே ஓகே. எஸ் 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 எஸ். இல்ல, வை இல்ல, என்னாச்சு? யோசிச்சு பாருங்க. 6 விட பெருசா இருக்கணும், அப்படி இல்லாட்டி 6க்கு ஈக்குவலா இருக்கணும். 2 அடுக்குன்னு போட்டேன் அப்படின்னா விட என்னது? 4. 4 4 6 விட பெருசா இருக்கா இல்லாட்டி ஈக்குவலா இருக்கா 6க்கு? இது இல்ல, எதுவுமே கிடையாது. அப்ப 4 வராது. அப்ப 2 அடுக்குன்னு போட்டேன் அப்படின்னா ஈக்குவல் 6. 6க்கு ஈக்குவல் கிடையாது, ஆனா 6 விட பெருசா இருக்கு தானே. 2 அடுக்குனா 8 தானே. அப்ப 8ங்கிறது 6 விட பெருசு தானே. கிளியரா? கிளியர் அந்த விஷயம்?
ஏன் சார் 6? 6 நெட்வொர்க் வந்திருக்கனால 6 கொடுத்துருக்கீங்க. இந்த இடத்துல பாருங்க, கேள்வியில இருக்கு 6 உபவலைகள் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. கிளியரா? ஓகே. எல்லாரும் கிளியரா? ஒருத்தர் கிளியர் இல்லைன்னு சொன்னாரு. கிளியர் இல்லைன்னு சொன்னவர் கிளியரா? கிளியர். சரி. ஐ திங்க் ஏதோ ஒரு மெசேஜ் போட்டிருக்கீங்க. என்ன மெசேஜ்? சைட். ஓகே, எனக்கு ஃபர்ஸ்ட் எல்லாரும் 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 எனக்கு மெசேஜ் போடுங்க, அது கிளியரா. அவங்க செய்துட்டாங்கண்ணா. ஓகே. சரி. இஷ்யூ கிடையாது. பார்த்துக்குங்க. செஞ்சா பிரச்சனை கிடையாது, மறுபடியும் பார்க்குறது தப்பு இல்லை தானே, பார்ப்போம். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கிளியராக இருக்க சான்சஸ் இல்லை, அதனால தான் நான் மறுபடியும் இந்த டாபிக் எடுத்தேன். ஓகே, இதை பார்த்துட்டு நம்ம அடுத்த விஷயத்தை பார்ப்போம். கிளியர். ஓகே டன். இல்லையே, ஒருத்தரோட மெசேஜ் மிஸ் ஆகுது எனக்கு. கிளியர் இல்லைன்னு சொன்னாங்க. ரவி கிருஷாந்த். கிளியரா? அவர் தான் கிளியர் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. கிளியரா? விஎல்எஸ்எம் விளங்குது இல்லை. ஓகே, விஎல்எஸ்எம் நம்ம நாளைக்கு பார்ப்போம். சரியா? 2025 கொஸ்டினை பார்ப்போம். 2024 இன்னைக்கு போகிறது. கிளியர்னா குட். சரி, விஎல்எஸ்எம் நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு நம்ம ஃபிக்ஸ்டை பார்த்தா தான் விஎல்எஸ்எம் விளங்கும். சரியா? அதனால தான் நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும் தானே, எல்லாருக்கும் கிளியர் பண்ணிட்டு தானே நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம். ஓகே, சரி, அடுத்த விஷயத்தை பார்ப்போமா? ஓகே, இந்த விஷயத்த அடிக்கிறீங்க. ஓகே, நீங்கள் எந்த வென்யூ, நான் எங்கன்னு கேட்குறீங்களா? நான் சொல்லலாம். தெரியும் முதல்ல. கேண்டி கம்போல சொல்லலாம். தெரியும். ஓகே, கன்செப்ட் வரும் நம்ம. சரி, இப்போ இது சரி. இப்போ நம்ம எத்தனை பிட் கண்டுபிடிச்சிட்டோம்? 3 பிட்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்போ இதுக்கான சிம்பிளா கண்டுபிடிக்கல. என்னது? கடைசி பிட்டை மட்டும் தான் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ கடைசி பிட்டை மட்டும் தான் சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா 1 1 1, மீதி எல்லாமே 0 0 0 0 0 0 2 3 4 5 6 7 8. இப்போ இது அப்படியே டெசிமலுக்கு மாத்துங்க. மாத்துன எத்தனை? 2 2 4. இதுதான் சப்நெட் மாஸ்க். அப்ப சப்நெட் மாஸ்க் இதுதான் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்குது சப்நெட் மாஸ்க் இதுதான்ட்டு? சிம்பிளா யோசிச்சு பாருங்க. இதுக்கு முதல்ல இருக்க எல்லாத்துக்குமே என்ன வரப்போகுது? 1 1 1 வரப்போகுது. அப்ப 255 255 255 பாயிண்ட். சரி, ஜீரோங்கிறது 24 வரும்போது ஜீரோ. சப்நெட் கண்டுபிடிச்ச பிறகு சப்நெட் நம்ம இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? அதாவது சப்நெட் பண்ணிட்டோம், இப்ப பிரிச்சுட்டோம். இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறது ஆன்சர் என்ன? 2 2 4. இதுக்கு முதல்ல வர வேண்டியது எல்லாமே அதே தான். 255 255 255. சிஐடிஆர் நோட்டேஷன் 24 வரும்போது இதுதான் சப்நெட் மாஸ்க். சிஐடிஆர் நோட்டேஷன் 24 வரும்போது. இப்போ புது சிஐடிஆர் நோட்டேஷன் எத்தனை? 27. எப்படி 27 வந்துச்சு? இந்த 24ஓட நான் என்ன செஞ்சிட்டேன்? இப்ப நம்ம உருவாக்கி இருக்க இந்த 3 பிட்டையும் சேர்த்து போயிட்டு கூட்டிட்டேன். அப்ப இதுல புது சிஐடிஆர் நோட்டேஷன் எத்தனை? 27. கிளியரா? குயிக் கலர் மெசேஜ்
கிளியர் அந்த விஷயம்? இல்ல இல்ல, இந்த 27 போடக்கூடாது. புது சிஏடிஆர் நோட்டேஷன் இதுதானே தெரிஞ்சு வச்சுங்க. சப்நெட் மாஸ்க் கேட்டாங்கன்னா இது மட்டும் தான். ஓகே கிளியர். 224 ஓகே. இதை டெசிமலுக்கு மாத்திருக்கேன். யோசிச்சு பாருங்க, இது நான் டெசிமலுக்கு மாத்தினா என்ன வரும்? இங்க என்ன, இங்க என்ன, இது இது மூணையுமே பார்க்க மாட்டோம் சரியா. 1 2 4 8 16 32 64 128. அப்ப இது மூணையும் கூட்டினேன் அப்படின்னா 128 64 32. இது மூணையும் கூட்டினேன்னா என்ன ஆன்சர் வரும்? 8 8 8 4 இங்க கூட்டினோம்னா 4, இங்க 1, இங்க இங்க இதை கூட்டினோம்னா 4 4 6 6 1 12. இந்த 24 தான் இங்க இதை போட்டேன். கிளியரா? ஓகே, ஒன்ஸ் மோர். ஓகே, மறுபடியும் சொல்றேன், கவனமாக வச்சுக்கோங்க. 6 நெட்வொர்க் கண்டுபிடிக்கணும். 6 நெட்வொர்க் தான் பிரிக்க போறோம். அப்ப 2 இந்த 3ஆம் இருக்கு 3 பிட். நான் என்ன செய்யறேன்? ஃபர்ஸ்ட் இருக்கு இந்த 8 பிட்டை மட்டும் தான் நம்மளால என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஸோ அந்த 8 பிட்டை என்ன செஞ்சேன்? இப்படி எழுதுறேன். முதல் இருக்க 3 பிட்டை மட்டும் 1 1 1 எழுதிட்டு மீதி எல்லாத்தையும் சேவர் போட்டேன். மொத்தமா 8 பிட் வந்திருக்கான். 1 2 3 4 5 6 7 8. சரி, டன். இப்போ நம்ம என்ன செய்யறோம்? இது அப்படியே நான் டெசிமலுக்கு மாத்துறேன். டெசிமலுக்கு மாத்தினா என்ன அர்த்தம்? 224 224 அப்படி வருது அப்படின்னா இதுதான் என்னது? சப்நெட் மாஸ்க். நமக்கு இது மூணையும் மாற்ற முடியாது. இது மூணையும் மாற்ற முடியாதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாமே ஒன் தான் ஐடின்ட்டு அர்த்தம். 24 இருக்கு அப்படின்னா அதுக்கு அதுதான் அர்த்தம். அப்படியும் இல்லை, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா 27 தானே, இந்த 24 தானே டிஃபால்ட். இந்த 24ஓட 3 கூட்டுங்க. கூட்டினோம்னா தானே 27. 27 1, மீதி இருக்க 5 சைவர். அப்போ மீதி இருக்க 5 சைவர்ன்ட்டு ஒரு 27 உன்னையும் மீதி இருக்க 5 சைவரையும் போட்டு 8 8 பிரிச்சுட்டு அதை டெசிமலுக்கு மாத்தினீங்கன்னா இதுதான் ஆன்சர் ஆகும். அது உங்களுக்கு கஷ்டம்னால தான். இதுக்கு சி கிளாஸ்னாலே இது மூணையும் மாற்ற முடியாது உங்களுக்கு. இது மூணையும் மாற்ற முடியாதுன்னா இன்னொரு தடவை கண்டுபிடிக்கணும். 24 வந்துருச்சுன்னா இங்க ஒண்ணு ஒண்ணு ஒண்ணு, இங்க ஒண்ணு ஒண்ணு ஒண்ணு, இங்க ஒண்ணு ஒண்ணு ஒண்ணு, இங்க இதை மட்டும் தான் நம்மளால மாற்ற முடியும். 0 0 0 0. அப்ப இதை மட்டும் தான் நம்மளால மாற்ற முடியும்னா இங்க எல்லாத்துக்குமே 1 1 1ன்னு போட்டோம்னா அதை டெசிமலுக்கு மாத்தணும்னா எப்படியுமே 255 255 255 தான் வரப்போகுது. அப்ப இதை நம்மளால மாற்ற முடியாது. இதை நம்மளால மாற்ற முடியாது அப்படின்னா இவரை மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். இவரிலையும் நம்ம என்ன செய்ய போறோம்? எல்லாமே 0ல இருந்துச்சுன்னா இதுல 3 பிட்டை எடுக்க போறோம். எடுத்து எதுக்கு கொடுக்க போறோம்? சிஐடிஆர் நோட்டேஷன் நெட்வொர்க் ஐடி கொடுக்க போறோம். அப்ப இதை தூக்கி நெட்வொர்க் ஐடி கொடுக்குறோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே ஒன்னா மாத்தணும். ஒன்னா மாத்திட்டு மீதி இருக்கிறது எல்லாத்தையும் சைவரா மாத்திட்டு இவர் ஒரு செட். இந்த ஒரு செட்டை நான் மாத்தினேன் அப்படின்னா டெசிமலுக்கு 224 வரும். அந்த 224 இங்க போட்டு கிளியர். இதுக்கு எந்த ஆன்சர் வரும்? இதுதான் ஆன்சர் ஆகும். கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க, என்ன கேள்வின்ட்டு. வெயிட், கேள்வி எடுத்துக்கிறேன். மேலே தரப்பட்டுள்ள ஐபி முகவரி தொகுதியின் உபவலை மறைமுகத்தை சப்நெட் மாஸ்க் குறிப்பிட்ட பதின்ம குறிவீட்டில் தருக. உபவலை மறைமுகம் அதாவது சப்நெட் மாஸ்க் கேட்டிருக்காங்க. இதுக்கான சப்நெட் மாஸ்க் என்னது? இதுதான் சப்நெட் மாஸ்க், கண்டுபிடிச்சிருக்கும். கிளியரா? குட். எல்லாத்தையும் கிளியர் தானே? Clear. சரி, இப்போ இந்த கன்செப்ட் முடிஞ்சு. சரியா? இப்போ இந்த கன்செப்ட் முடிஞ்ச பிறகு என்ன நடக்குது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த கன்செப்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா சப்நெட் மாஸ்க்கை கண்டுபிடிச்சிட்டோம். சப்நெட் மாஸ்க்கை கண்டுபிடிச்சிட்டோம். எதுக்கு கண்டுபிடிச்சிட்டோம்? 224. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்தேன். 224னா ஒரு இதுக்குள்ள எத்தனை வரப்போகுதுன்ட்டு கண்டுபிடிக்கணும். நமக்கு 25 யூசபிள் ஐபி கண்டிப்பா இருந்தே ஆகணும். யூசபிள் ஐபினா என்னன்ட்டு பார்ப்போம். சரியா? அது கொஞ்சம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படின்னா 25 யூசபிள் ஐபி அப்படின்னா டோட்டலா 27 ஐபி வேணும். 27ல 2 ஐபியை கழிச்சிடணும். அந்த ஃபர்ஸ்ட் ஐபியும் லாஸ்ட் ஐபியும் வராதுன்னு சொல்லுவாங்க. அது ஏன் வராதுன்ட்டு நான் சொல்றேன். இப்போதைக்கு நல்லா ஞாபகம் வச்சுங்க. 25 வேணும்னா 27ன்னு கணக்கு எடுத்துக்கணும்.
சரியா? அப்ப 27 ஐபி இருந்தா தான் நம்மளால 25 ஐபி யூஸ் பண்ணலாம். அது ஏன்ட்டு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஐபி லாஸ்ட் ஐபி வராது, அதை நான் சொல்றேன். இப்போ நமக்கு தெரியும் மொத்தமே நமக்கு இத்தனை ஐபி வேணும். இப்போ நம்ம எத்தனை கிரியேட் பண்ணியிருக்கோம்? இதுக்கு சப்நெட் மாஸ்க் கண்டுபிடிச்சிட்டோம். சப்நெட் மாஸ்க் கண்டுபிடிக்க நான் என்ன செய்யறேன்? இது 224 சரி, மொத்தமா நமக்கு எத்தனை ஐபி இருக்கு? 256 ஃபார்முலால போடுங்க. அதுல இருந்து மாஸ்க் சப்நெட் மாஸ்க் கழிச்சேன் அப்படின்னா எனக்கு எத்தனை வரும் இந்த இடத்துல? என்ன 2 என்ன 3 32. அப்போ ஒரு நெட்வொர்க்குள்ள வரப்போற ஐபியில கவுண்ட் எத்தனை? 32. இந்த 32 25க்குள்ள தானே இருக்கு. சரி, இந்த 25க்குள்ள தானே, சரி இந்த 32க்குள்ள தானே இந்த 25 இருக்கு. அப்ப இதை கொடுக்கலாமா கொடுக்க முடியாதா? கொடுக்கலாம் தானே இது. அப்ப இந்த விஷயம் ஓகே, இந்த விஷயம் டன். இப்போ எப்படி நீங்க இதை பிரிச்சு கொடுக்க போறீங்க? அங்கனதான் கதை இருக்கு. சரியா? இப்ப இதை நான் அழிக்கிறேன். இதெல்லாம் கிளியரா? இது 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 வரைக்கும் வந்தது கிளியரா? நான் அழிக்காவா? கிளியர்னா சொல்லுங்க, அழிக்கிறேன். 25 எப்படி வந்துச்சு? 25 எங்க வந்துச்சு? 25 கேள்வியில கொடுத்துருக்குது. கேள்வியில 25 தானே கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆமா. அத பாருங்க. உபவலைக்கு குறைந்தபட்சம், அதாவது ஒரு நெட்வொர்க்குள்ள 25 ஐபி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த 25 தான் இந்த 25. அதைத்தான் நான் 25 எடுத்தேன். அவன் சொல்லியிருக்காங்க கேள்வியில ஒரு உபவலைக்குள்ள ஒரு செட்குள்ள 25 ஐபி வந்திருக்கணும். நம்ம 32 எடுத்துட்டோம். ஸோ இதுக்குள்ளதான் இது வருது. அப்ப இஷ்யூ கிடையாது. எல்லாம் மெசேஜ் போடுங்க கிளியரா? ஓகே, கிளியர் கிளியர் கிளியர். கிளியர் அண்ணா, டன். ஓகே 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 ஓகே. எனக்கு நிறைய பேர் வந்து இதுல மெசேஜ் போட்டிருக்கீங்க. இப்ப எனக்கு பார்க்க இயலாது. சரி, இருக்கட்டும். கிளாஸ் முடியும்னாப்பா. ஓகே டன். சரி, இதை நான் அழிக்கிறேன். 32 கண்டுபிடிச்சிட்டோமா? இப்ப நான் என்ன செய்றேன்? இவங்க 3 பேரும் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் வரப்போறாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஐபி லாஸ்ட் ஐபி மட்டும் எடுக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ ஃபர்ஸ்ட் ஐபி லாஸ்ட் ஐபி எப்படி பாக்குறது? 0ல ஸ்டார்ட் ஆகிருக்கு. 32 அடுத்த ஐபியை கொடுக்குறேன். இதோட 32 கூட்டினேன் அப்படின்னா இங்க எத்தனை வரும்? 30. சரி, கெப் விட்டு 32ன்னு எடுக்கிறேன். சரி, ரொம்ப கிட்ட இருக்கு. கொஞ்சம் கவனமா பாத்துங்க, ஏன்னா நான் அந்த ஸ்பேஸ் கொஞ்சம் சரியா இருக்காதனால கொஞ்சம் கவனம். 32 இதோட 32 இதோட 32 கூட்டினேன்னா எத்தனை? 64 வரும். இதோட 32 கூட்டினேன்னா எத்தனை? 64ஓட 32 கூட்டினேன் அப்படின்னா என்ன? சரி, 6 இங்கன்னா 9 அப்படித்தானே வரும். சரி, இதோட ஒரு 32 கூட்டினேன்னா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. 8 இந்த இடத்துல 1 போகும். சரி, 8 9 12 8 8. இதோட ஒரு 38 கூட்டுறேன் அப்படின்னா, சரி 32 கூட்டுறேன் யோசிச்சு பாருங்க. நீங்கன்னா 0 இன்னொன்று போகும். 6 இதோட ஒரு 32 கூட்டினா 192. 1 2 3 4 5 6 7 எக்ஸ்ட்ராவே போட்டு போயிட்டோம். சரி, பிரச்சனை கிடையாது. சரி, இப்போ 6 உபவிலைகள் வேணும். ஸோ நான் 7 வந்திருக்கேன் பார்த்துக்கணும். சரியா? இது முதலாவது ஐபி. இந்த முதலாவது ஐபின்னு என்ன அர்த்தம்னா இதை மட்டும் பார்க்கக்கூடாது. இந்த 3 வந்து மறுபடியும் ரிப்பீட் ஆக போகுது. அதாவது ஒவ்வொன்றுக்கும் 192 தசம் 168 தசம் 100 தசம் 0 192 தசம் 168 தசம் 100 தசம் 32. இதெல்லாம் மறுபடி வரப்போகுது. இது இந்த 3 மாறாம மறுபடி வரும். அதனால தான் நான் இதை எழுதாம நான் டிரெக்டா இதை மட்டும் எழுதுறேன். எக்ஸாம் பேப்பர்ல நீங்க இதை அப்படியே எழுதணும். இது மறுபடி வந்தாலும் இந்த ஐபி அட்ரஸை கம்ப்ளீட்டா நீங்க எழுதிருக்கணும். இந்த மாதிரி எழுதிட்டு வந்தீங்கன்னா பிள்ளை. நான் இந்த இடம் பத்தாதனால இப்படி எழுதுறேன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. இப்போ நான் என்ன செய்யறேன்? 0ல ஸ்டார்ட் ஆகியிருக்கு. 32ல அடுத்த நெட்வொர்க் ஸ்டார்ட் ஆகுது. 64ல அதுக்கு அடுத்த நெட்வொர்க் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இது 0ல ஸ்டார்ட் ஆகுது. இது அடுத்த நெட்வொர்க் ஃபர்ஸ்ட் ஐபி. இப்போ நான் என்ன செய்யறேன்? இதுல இருந்து ஒன்ன கழிச்சு இங்க போட்டேனா, இதுல இருந்து ரெண்டாவது நெட்வொர்க்ல முதலாவது ஐபில இருந்து ஒன்ன கழிச்சு இங்க போட்டேனா முதலாவது நெட்வொர்க்ல லாஸ்ட் ஐபி வரும். மூணாவது நெட்வொர்க்ல இருந்து ஒன்ன முதலாவது ஐபியை ஒன்னுல கழிச்சு போட்டேன் அப்படின்னா ரெண்டாவது நெட்வொர்க்ல கடைசி ஐபி வரும்.
அப்ப எல்லாத்துல இருந்து ஒண்ணு கழிச்சு அவனை போட்டாங்கன்னா சரி. அப்ப இங்க எத்தனை வரும்? 64க்கு அப்புறம் 95. அதுக்கப்புறம் இங்க 127. இங்க 159. 191. இங்க இருந்து 32 கூட்டணும் அப்படின்னா 3 சரி 3 இந்த விஷயம் கிளியரா? லாஸ்ட் டைப் எதனா வராது. லாஸ்ட் டைப் வந்து எப்பயுமே 255 தான் லாஸ்ட் டைப் எப்பயுமே. நான் இங்க எத்தனை நெட்வொர்க் கிரியேட் பண்ணியிருக்கேன்? 1 2 3 4 5 6 7 நெட்வொர்க் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். சரினா 2 மூன்றாம் அடுக்கு எத்தனைக்கு ஈக்குவல்? 8க்கு ஈக்குவல். மொத்தம் 8 நெட்வொர்க் நான் உருவாக்கலாம் இதை வச்சு. ஆனா எனக்கு 6 தான் தேவைங்கிறனால முதல்ல இருக்க 6 மட்டும் எழுதி வச்சிருக்கேன். 6ல 7 எழுதிட்டேன். இது தேவையில்லை, கடைசியா இருக்கிறது தேவையில்லை. என்ன அழிச்சிருக்கேன்? எனக்கு 6 தான் தேவைங்கிறதுனால 6 எழுதியிருக்கேன். மொத்தமா 8 நெட்வொர்க் இதுக்குள்ள கிரியேட் பண்ணலாம். ஸோ 8 நெட்வொர்க் கிரியேட் பண்ண அப்படின்னா இங்க இன்னும் 2 நெட்வொர்க் வரும். சரி, உங்களுக்கு ஆசைனா ஏன் அது இல்லாம தானே? 192, 223, 224, 255. கிளியரா? கிளியரா எல்லாரும்? குயிக்கா சொல்லுங்க bro. ஓ டன். எல்லாரும் மெசேஜ் போடுங்க, இந்த விஷயம் கிளியரா? இது தேவை. எல்லாருக்கும் இந்த விஷயம் கிளியரா? ஓ, கிளியர் கிளியர், எஸ் கிளியர். எல்லாரும் மெசேஜ் போடுங்க. எஸ் கிளியர், எஸ் சார், ஓகே டன். சூப்பர் அண்ணா, ஓகே டன். ஓகே, எஸ் கிளியர் 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 கிளியர். ஓகே டன். சரி, எல்லாரும் கிளியரா? எல்லாரும் போட்டாச்சு தானே மெசேஜ்? 2 3 மெசேஜ் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. சரி, எல்லாரும் போட்டீங்களா? சரி. இப்போ எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது ஒரு நெட்வொர்க்ல முதலாவது ஐபி ஏங்கிற ஒரு நெட்வொர்க். இதுல S1 ஒரு நெட்வொர்க் இருக்குன்னு இப்ப பாருங்க, கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. எத்தனை ஐபி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க? இத்தனை நெட்வொர்க்: S1, S2, S3, S4, S5, S6. ஒவ்வொரு நெட்வொர்க்குக்கும் பேர் கொடுத்துருக்காங்க. S6 வரைக்கும். S1, S2, S3, S4, S5, S6. சரிதானே? இப்போ பேப்பர்ல இருக்குது சார் லாஸ்ட். இங்கிட்டு 255 போட்டிருக்கேன்னு சொல்றீங்களா? சரிதானே, யோசிச்சு பாருங்க. லாஸ்டா வர ஐபி 255 தான் வருது. லாஸ்டா வருது வேணா. இதுல இருந்து இதை கூட்டி பாருங்க 32. இதுல இருந்து இதை கூட்டி 32, 32, 32, 32, 32. இதோட இதை கூட்டி பாருங்க 32 வரும். அப்படி இல்லாட்டி இதுல இதோட 32 கூட்டணும் அப்படின்னா 255 வரும். 224ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க 255 வரும். கடைசியா இந்த பக்கம் 255 வரும். வேணா கூட்டி பாருங்க. வேணா உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுற பாருங்க. 191. 191 32 கூட்டினேன் அப்படின்னு எத்தனை வரும்? 3. இங்கே 2, இங்கே 2. 223. அந்த சைஸ் தானே இங்கே வந்துருக்கு. ஸோ 223 32 கூட்டுறேன் அப்படின்னு வச்சு பாருங்க. இப்போ 5, இங்கே 5, இங்கே 2. இப்போ பாருங்க 295, 295 சார். சரி, ஓகே சார். இது நிறைய குழப்பங்கள் வர்றதுதான். ஸோ 2 3 கேள்வி செஞ்சோம்னா அது கிளியரா சீனியர் சொன்னது சரியா? ஓகே, அப்போ கான்செப்ட் வரும். இப்போ இது ஃபர்ஸ்ட் ஐபி, இதை லாஸ்ட் ஐபின்னு சொல்லுவோம். S1 நெட்வொர்க் ஃபர்ஸ்ட் ஐபி 0, அதாவது 192, 168, 100.0. S1 நெட்வொர்க் லாஸ்ட் ஐபி அப்படி இல்லாட்டி ப்ராட்காஸ்ட் ஐபின்னு சொல்லுவோம். நேம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. லாஸ்ட் ஐபி, ப்ராட்காஸ்ட் ஐபி. லாஸ்ட் ஐபின்னு சொல்லுவோம், ப்ராட்காஸ்ட் ஐபின்னு சொல்லுவோம். பிடிஎஃப்ல இருக்குன்னு செக் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஐபின்னு சொல்லுவோம், நெட்வொர்க் ஐபின்னு சொல்லுவோம். 2 வேர்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஐபின்னு சொல்லுவோம், நெட்வொர்க் ஐபின்னு சொல்லுவோம். கேள்வியில ஃபர்ஸ்ட் ஐபின்னு சொல்லலாம், நெட்வொர்க் ஐபின்னு சொல்லலாம். நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது சரியா?
ப்ராட்காஸ்ட் ஐபினா அங்க போய் யோசிக்கிறது ஐயோ ப்ராட்காஸ்ட் ஐபினா என்ன, லாஸ்ட் ஐபி தான் ப்ராட்காஸ்ட் ஐபின்னு சொல்லி. இப்போ நான் முதல்ல சொன்ன ஞாபகம் இருக்கா எல்லாத்துக்கும், முதலாவது ஐபியும் கடைசி ஐபியும் யூஸ் பண்ண எல்லாத்துக்கும். முதலாவது ஐபி நெட்வொர்க்குக்கு போயிடும். லாஸ்ட் ஐபி அதை நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ப்ராட்காஸ்ட் ஐபின்னு சொல்லுவாங்க, அதை நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் அப்ப நம்ம எதைத்தான் யூஸ் பண்றது? இதுக்கு அடுத்த ஐபி ஒன் ஃபர்ஸ்ட் யூசபிள் ஐபி, இதுக்கு ஐபி லாஸ்ட் யூசபிள் ஐபி. ஒன்னாவதுல இருந்து 30 வரைக்கும் தான் நம்மளால என்ன ஐபி யூஸ் பண்ணலாம். 1 யூஸ் பண்ணலாம், 2 யூஸ் பண்ணலாம், 3 யூஸ் பண்ணலாம், 4 யூஸ் பண்ணலாம், 30 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். 31 யூஸ் பண்ண முடியாது. அப்ப இதுக்கு 33. இதோட ஒன்ன கூட்டி போடுங்க, இதோட ஒன்ன கழிச்சு போடுங்க. இது எல்லாத்துக்குமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 192, 168, 100ன்னு நீங்க எழுதி இருக்கணும். 192, 168, 100.0, 192, 168, 100.1. அதே மாதிரிதான் எல்லாத்துக்குமே இந்த 3 வந்திருக்கணும். நான் கடைசி ஐபியை மட்டும் போட்டுக்கிட்டு இருக்கேன் இடம் பத்தாதனால. நீங்க இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா பிழை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 65. ஓகே 65 சார் தானே, பரவாயில்லையே. நீங்க எல்லாம் டக்குன்னு பிள்ளைய கண்டுபிடிச்சிருக்கீங்க. சரி, இப்போ ஒரு கன்செப்டுக்கு சரியா. அப்போ 1, 30, 33. இது இது ஃபர்ஸ்ட் யூசபிள் ஐபின்னு சொல்லுவோம். இது ஃபர்ஸ்ட் சாரி லாஸ்ட் யூசபிள் ஐபின்னு சொல்லுவோம். இதை ஃபர்ஸ்ட் டிவைஸ் ஐபின்னு சொல்லுவோம். இதை லாஸ்ட் டிவைஸ் ஐபின்னு சொல்லுவோம். இதை லாஸ்ட் யூசபிள் ஐபின்னு சொல்லுவோம். சரி, இதை லாஸ்ட் ஐபின்னு சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி ப்ராட்காஸ்ட் ஐபின்னு சொல்லுவோம். இதை ஃபர்ஸ்ட் ஐபின்னு சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி நெட்வொர்க் ஐபின்னு சொல்லுவோம். 4 நேம் இருக்கு. ஒவ்வொன்றுக்குமே 2 நேம் இருக்கு. இதுக்கு 2 இருக்கு, இதுக்கு 2 இருக்கு, இதுக்கு 2 இருக்கு, இதுக்கு 2 இருக்கு. ஸோ 2, 4, 6, 8 மொத்தமா 8 நேம் இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 8 நேம் ஞாபகம் வச்சிருக்கணும். கேள்வியில எப்படி வேணாலும் வரலாம். சம்டைம்ஸ்க்கு டிவைஸ் ஐபி, டிவைஸ் ஐபி என்ன அப்படின்ட்டு கேட்டா இப்படி கேட்டுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டிவைஸ் ஐபி என்ன, ஃபர்ஸ்ட் டிவைஸ் ஐபி என்ன, ஃபர்ஸ்ட் யூசபிள் ஐபி பார்த்துருக்கோம், ஃபர்ஸ்ட் ஐபி பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டிவைஸ் ஐபி என்ன, அதாவது யூசபிள் ஐபியை தான் டிவைஸ் ஐபின்னு கேட்குறாங்க. ஒரு டிவைஸ்ல நம்ம யூஸ் பண்ண தானே போறோம், அப்போ அந்த டிவைஸ் ஐபியை தான் சொல்றாங்க. இதைத்தான் ஃபர்ஸ்ட் யூசபிள் ஐபி தான். இப்படித்தான் கேள்வியில குழப்புவாங்க, நேமை கொடுத்து குழப்புவாங்க, குழம்பிடாதீங்க.